Recording. Okay, welcome to JS in English Learning. Dear teachers, we are with PGTRB English Unit 1, Fairy Queen, Book 1, Canto 10. இது வரைக்கும் Canto 9 Cantos பார்த்துட்டோம். இப்போ 10th Canto of Fairy Queen, Book 1. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த Canto உடைய சுருக்கம், we call it as argument. What is the argument or what is the introduction? Argument is normally, this is the term which is used in the original text. The argument of Canto 10. Canto 10 உடைய argument என்ன? What is the short summary, a prose summary? Actually, அது poem தான், but it is a short summary இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Her faithful knight, fair Yuna brings. அப்படின்னா இதை கொஞ்சம் அப்படியே முன்னாடி தூக்கி போடணும். It's called the inversion technique. Okay, முன்னாடி வர வேண்டியதை கொஞ்சம் பின்னாடி தூக்கி போடுவாங்க. Poetryல it is called the technique of inversion. Poetryனாவே அந்த inversion இல்லாம poetry இருக்காது. Inversion இல்லாம இருந்துச்சுன்னா அது normal syntax, it becomes prose. அப்போ இங்க பாத்தீங்கன்னா her faithful knight fair Yuna brings to house of holiness. அப்ப fair Yuna என்ன பண்றாங்க அப்படின்னா, she is taking Red Cross knight to the house of holiness. Okay, அப்ப யுனா வந்து பிளான் பண்ணி, இந்த ரெட் கிராஸ் நைட் இஸ் வெரி டயர்ட். அப்போ அவருடைய டயர்ட்னஸ் எல்லாம் போகணும். அவருடைய பாடி ஃபுல்லாவுமே நம்ம ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் கேண்டோல பார்த்துட்டோம். கேண்டோ நம்பர் 9, கேண்டோ நம்பர் 8 அதுல பார்க்கும் பொழுது கண்டினியூவஸா அவருக்கு பார்த்தீங்கன்னா there is lot of physical problems. அவருக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு. அந்த இன்ஜுரிஸோட டென்ஷன்ல கிடக்காரு ஒரு 3 months. அந்த 3 months கழிச்சு அவர் எடுக்கும் பொழுது இஸ் ஆல்மோஸ்ட் அ டெட் மேன், பட் தே ஆர் ட்ரைங் டு ரிவைவ் ஹிம். அவருக்கு அந்த ப்ராப்ளம் மட்டும் இருக்க போறது இல்லை. நமக்கு கேண்டோ நம்பர் 9ல பாத்தீங்கன்னா he is a victim to despair. டிஸ்பேர் கையிலையும் மாட்டிக்கிறாரு. அப்படிதானே? am I right? Yes sir. Yeah, டிஸ்பேர் கையில மாட்டும் பொழுது he feels very guilty for his wrong deeds. அவரு செஞ்ச தவறுகள் எல்லாமே அவரு ரொம்ப உறுத்தி கொண்டு இருக்கிறது. அப்ப அவரு உடல் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நலிந்தவராக இருக்கிறார். அதே நேரத்துல மன ரீதியாகவும் ஆன்மா ரீதியாகவுமே அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நலிவடைந்த தோற்றத்துலதான் இருக்காரு. அப்ப யுனா என்ன பண்றாங்க, இந்த ஒரு கண்டிஷனை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, இவரை ரிவைவ் பண்ணோம்னா he has to become a holy man. He has to become a strong man. எப்ப strong man ஒரு மனிதன் ஆக முடியும் அப்படின்னா, அவன் he has to train himself in holiness. அந்த ட்ரைனிங் எடுத்தா மட்டும்தான் அவன் அந்த பிசிக்கல் எயில்மெண்ட்ல இருந்தும் அந்த ஸ்பிரிச்சுவல் எயில்மெண்ட்ல இருந்தும் வெளியில வர முடியும். அப்படிங்கிறதுனால அவரை வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் ஹோலினஸுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க யார் யார அவங்க சந்திச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேண்டோ. Who are the inmates of the house of holiness? அங்க ஒரு நபரா இல்ல பல நபர்களா? அந்த ஒவ்வொரு நபரும் what do they represent and what did they do to Red Cross Knight? அதுதான் இந்த கேண்டோவுடைய சுருக்கம். At the end, canto இந்த கேண்டோ 10ல பாத்தீங்கன்னா through this canto we will find that Red Cross Knight learns to repent for his sins. அவருக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்ப டாக்டர்ஸ் கூப்பிட்டு அவருடைய எக்ஸ்டர்னல் வூண்ட்ஸ் எல்லாம் ஹீல் பண்றாங்க. ஹீல் பண்ணாலும் அவரு இன்னும் வீக்கா இருக்காரு. the flesh becomes strong but the spirit is weak. அப்ப இந்த ஸ்பிரிட்ல உள்ள நிறைய காயங்கள் இருக்கு. இந்த இன்னர் வூண்ட்ஸை ஹீல் பண்ணணும்னா அவரை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களை கூட்டிட்டு போறாங்க. அப்ப யார் அவங்களை கூட்டிட்டு போனாங்க, யாருக்கிட்ட ஒப்படைச்சாங்க, யார் யாரெல்லாம் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஃபைனலா how he became a real holy man அப்படிங்கிறது தான் இந்த கேண்டோவுடைய சுருக்கம். இந்த கேண்டோல வேற என்ன விஷயம்லாம் இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டுவர்ட்ஸ் the end you will have two important informations. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, one, he makes a uphill journey. ஒரு பெரிய மலை மீது அவரை அழைத்து செல்கிறார்கள். அந்த மலை மீதிலிருந்து அவர் என்ன பண்றாருன்னா, அந்த மலையை பத்தி நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பிபிலிக்கல் ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு.
அந்த மலையிலிருந்து he is able to see நியூ ஜெருசலம். பாரடைஸ பாக்குறாரு, செலஸ்டியல் சிட்டியை பாக்குறாரு, புதிய எருசலேம் எருசலேம் நகரத்தை பாக்குறாரு. இந்த பழைய எருசலேம் கிடையாது, சுமார் 2024 வருடத்திற்கு முன்பு இருந்த அந்த ஜெருசலேம் இல்ல, இப்ப விண்ணக எருசலேம், the celestial Jerusalem, the new Jerusalem, அதை பாக்குறாரு. அதை பார்த்து வியந்துட்டு அந்த விண்ணக அது கட் ஆயிடுச்சா? இல்ல, ஓகே. மன்னகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கண்ட்ரி இங்கிலாண்ட அதற்கு ஒப்பிடுறாரு. எப்படி பாருங்க, அப்படிதான் எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து he is celebrating the earthly paradise called England, comparing that earthly paradise with what he is seeing in front of him. அந்த ஹெவனுக்கு ஈக்குவேட் பண்றாரு. உலகத்துல ஒரு பாரடைஸ், சொர்க்கம் அப்படின்னா அது இங்கிலாந்து தான் அப்படின்னு சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா அந்த நியூ ஜெருசலம்ல there is a celestial, there is a big city, அது ஒரு பெரிய கிங்டம். அந்த கிங்டத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஜொலிக்கக்கூடிய ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டியை பார்த்துட்டு அதனுடைய பேர் கேட்கிறார், அந்த பேர் கொடுக்கப்படுகிறது. அந்த பேரை இவர் கேட்ட உடனே என்ன சொல்றாரு, நான் வாழக்கூடிய அந்த இங்கிலாந்து இருக்கு இல்லையா, ஃபேரி லேண்ட், அந்த ஃபேரி லேண்ட்லயும் இதே மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த பிளேஸ், அதுக்கு ஈக்குவேட் பண்ணி பேசுறாரு. ஓகே, அப்படி இங்கிலாந்து குளோரிஃபை பண்ற மாதிரி, குளோரியானாவை குளோரிஃபை பண்ற மாதிரி, அதாவது த்ரூ குளோரியானா எட்மண்ட் ஸ்பென்சர் இஸ் குளோரிஃபையிங் குவீன் எலிசபெத் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஹர் ரூல். அதை பத்தி சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலா he becomes blessed. அவருடைய தன்னுடைய பாவ நிலையில இருந்து புண்ணிய நிலைக்கு கடந்து போகும்போது அவர் என்ன பண்றாரு, அங்க வரக்கூடிய தன்னுடைய கைடு, ஒரு கைடு தான் அவர் கூட்டிட்டு போறாரு. ஒரு வயசான மனிதன், ஆல்மோஸ்ட் கண்ணு தெரியாத ஒரு மனிதன், பட் he is able to see God face to face, heavenly bliss face to face. அந்த மனிதன் பேரு கான்டெம்ப்ளேஷன். அந்த மனிதனிடம் கேட்கிறாரு, இப்போ இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார், என்னை பத்தி, என்னுடைய பேரண்ட்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா, இது வரைக்கும் உனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, யூ ஆர் த சன் ஆஃப் a Saxon king. நீ ஒரு சாக்சன் கிங்குடைய மகன். ஒன் ஆஃப் த as soon as you were born, ஒரு ஃபேரி who was visiting that particular Saxon kingdom, that is which became Great Britain, அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்னை எடுத்துட்டு அவங்களுடைய குழந்தை அங்க வச்சுட்டாங்க. அப்ப அந்த குழந்தை அங்கே வளர்ந்தது. நீ வந்து ஒன்னை திருடி கொண்டு போய் என்ன பண்ணாங்க, ஆன் த வே த ஃபேரி ஃபெல்ட் பிட் டயர்ட், அதனால என்ன பண்ணாங்க, ஒரு நிலத்துல ஒரு சின்னதா ஒரு ட்ராப் மாதிரி செஞ்சு உன்னை மறைச்சு வச்சிருந்தாங்க. there was a tiller, நிலத்தை உழுகக்கூடிய ஒரு விவசாயி ஒரு டீமோட என்ன பண்ணான், அந்த சைட்ல வந்து உழுக வந்தான். அங்க உன்னுடைய உழுகும் பொழுது ஒரு ட்ரெஷரா உன்னை கண்டுபிடிச்சான். he reared you as his own son, and நீ ஒரு ஃபார்மருடைய சன்னாக இருந்து பின்னாடி என்ன பண்ண, பேரும் புகழுக்கும் ஆசைப்பட்டு அந்த ஃபேரி கிங்டத்தை போய் சேர்ந்த. இப்ப நீ என்ன பண்ற, all the time you are thinking about winning battles, adventures and winning the favor of the queen, but அதற்காக படைக்கப்பட்டவன் இல்ல நீ. அதற்காக அந்த பேரு புகழ், இந்த earthly ரூலுக்காக படைக்கப்பட்ட மனிதன் நீ கிடையாது. You are destined to be a saint in the near future. இந்த மனித வாழ்க்கையை வாழ்ந்து, இந்த மனித வாழ்க்கையில பெரிய பெரிய வீர தீர செயல்கள் எல்லாம் புரிந்து, அந்த ஃபேரி குயினுக்கு ஒரு சப்ஜெக்டா இருந்து நல்ல பல காரியங்கள் செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவ, பின்னாடி இறந்ததுக்கு அப்புறம் விண்ணக பயணத்தில் நீ வந்து ஒரு புனிதராக உயர்த்தப்படுவாய். You will be called Saint George. அவருக்கு என்ன பேர் கொடுப்பாங்களாம் ஹெவன்ல? Saint George. Saint George அப்படின்னு உனக்கு பேர் கொடுப்பாங்க. அந்த Saint George will be the patron of England, patron of
த ஃபேரி லேண்ட் கால் இங்கிலாந்து. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நான் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன். ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்படியே சொல்லிட்டு வரும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. சொல்லிட்டு வரும்போது ஒரு சில நேரத்துல இந்த கீ இன்ஃபர்மேஷனை நம்ம மறந்துடுவோம். அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே சொல்லிட்டேன். ஜார்ஜ் அப்படிங்கிற நேம், அதற்கு மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கப்படலாம். ஜார்ஜ் மீன்ஸ் the son of a farmer. What is the meaning of George? Son of a farmer. Son of a farmer அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, ஜார்ஜ் ஆல்சோ மீன்ஸ் tiller of the soil. ஜார்ஜுக்கு இன்னொரு மீனிங் என்ன? tiller of the soil, நிலத்தை உழுபவன். நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அக்ரேரியன் ரெவல்யூஷன் ஒண்ணு இருக்கு, இங்கிலாந்துல நடந்தது. அந்த அக்ரேரியன் ரெவல்யூஷனுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர் ஒரு எம்பரர். ஹிஸ் நேம் இஸ் ஜார்ஜ். he is called கிரீன் ஜார்ஜ் அப்படின்னு ஒரு எம்பரர் இருந்தாரு. அக்ரேரியன் ரெவல்யூஷன் வருவதற்கு இங்கிலாந்து அல்ல ஒரு பெரிய மாபெரும் பசுமை புரட்சிக்கு வித்துவிட்டவர் ஒரு எம்பரர் பை நேம் ஜார்ஜ். அப்ப நீங்க அந்த மாதிரி ரெண்டையும் என்ன பண்ணலாம், கிளப் பண்ணி வச்சுக்கலாம். Okay, shall we get into the canto now? Okay, sir. Canto 10ல ஸ்டான்சா நம்பர் 1. ஸ்டான்சா நம்பர் 1 தான் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ண போறோம். கொஞ்சம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் இல்லை, அதனால பாஸ்ட் பேஸா என்ன அங்க இருந்தது அப்படிங்கிறத மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு போக போறோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டான்ஸால என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி ஆத்தர் எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, a man who believes in physical might, physical greatness is a fool. தான் ஒரு உடல் வலிமையில் சிறந்தவன் அப்படின்னு மார்த்தட்டி கொள்பவன் ஒரு முட்டாள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் ஓப்பனிங் லைனே. வாட் மேன் இஸ் ஹி தட் போஸ்ட் ஆஃப் ஃபிளஷி மைட். தான் வந்து பிசிக்கலி நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு ஒருத்தன் மார்த்தட்டிக்கிறானா அவன் ஒரு முட்டாள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் பாடி வில் டிஸ்இன்டிகிரேட். இந்த உடல் சீக்கிரமாகவே அழிந்துவிடும். அப்ப அழியக்கூடிய ஒன்றின் மீது அதை நினைத்து மார்த்தட்டக்கூடியவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, a man should boast only about his spiritual well-being. ஒரு ஆன்மீகத்தின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா அதை நினைச்சு அவரு மார்த்தட்டிக்கலாம். ஆனா உடல் வலிமையை நினைத்து அவர் பெருமை பாராட்ட கூடாது. Am I making sense? Yes, sir. அடுத்து சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அப்படியே நீங்க ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட ஆல் விக்டரி doesn't come from you. நாம் உடல் வலிமையும் பெற்று ஆன்மா வலிமையும் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தாலும் நாம் அடையக்கூடிய வெற்றி நம்முடையது அல்ல. எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் காட். எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் காட். ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கு ஆற்றல், அந்த நல்ல விஷயத்தை செய்வதற்கான மன உறுதி, இது எல்லாமே யாரிடமிருந்து வருகிறது அப்படின்னா கடவுளிடமிருந்து மட்டும்தான் வருது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டான்சா 1ல தெளிவா எட்மண்ட் ஸ்பென்சர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல ரெட் கிராஸ் நைட் believes that he is physically very strong man and அவரு அச்சீவ் பண்ற எல்லாத்துமே அவரு தான் காரணம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. பட் முதல் முறையாக இது எல்லாத்துக்குமே அவர் காரணம் அல்ல, அவரை அந்த நிலைக்கு உயர்த்திய கடவுள் தான் காரணம் அப்படிங்கிறத அவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறோம் அந்த பர்டிகுலர் போயத்துல. அதனாலதான் அந்த ஓப்பனிங் ஸ்டான்சா கோஸ் லைக் தட். Shall we go to stanza number 2? Yes, sir. Okay, sir. Okay, புரியல அப்படின்னா you can ask me. Okay, நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு விஷயத்துல இருந்து அடுத்த விஷயம் கடந்து போகணும்.
நமக்கு டைம் இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் ஸ்லோவாவே போயிட்டு இருக்கேன். ஓகே, நவ் கமிங் டு ஸ்டான்சா நம்பர் 2. ஸ்டான்சா நம்பர் 2ல என்ன இருந்தது, என்ன வாட் இஸ் த மெயின் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனா ஃபைண்ட்ஸ் ரெட் கிராஸ் நைட் டு பி வீக். ரொம்ப வீக்கா இருக்காரு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே அவரு ரொம்ப வீக்கா தான் இருக்காரு, அதனால அவரை ஸ்ட்ராங்கா ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. ஓகே, அதை அவங்க மேற்கொள்ள போறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, she feels that Red Cross Night is not fit for adventure. அவர் அட்வென்ச்சருக்கு இப்பொழுது அவருடைய உடல் வந்து ஒத்துழைக்காது. அவருடைய ஸ்பிரிட் அவர் வெளிப்புறத்துல சொல்லிக்கிறாரு, வாங்க போலாம், உங்களுடைய அம்மாவை நான் காப்பாது தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா அவரு பிசிக்கலி ஃபிட் இல்ல. தட் இஸ் வாட் we are going to see. Yuna saw என்ன அவங்க பார்த்தாங்க அடுத்தது, her night was feeble and too faint. faintனா வீக், feeble and faint. and வந்துச்சுன்னா நீங்க ஈஸியா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இங்கிட்ட ஒரு வேர்டுடைய மீனிங் தெரிஞ்சுச்சுன்னா அங்கிட்டு இருக்க வேர்டுடைய மீனிங் ஒரு சினோனிமா தான் இருக்கும். அப்ப ஃபீபிள்னாலும் ஃபெயிண்ட்னாலும் வீக். ஓகே, அவருடைய மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கு, அவருடைய நர்வ்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கு. வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் ஆஃப் லாங் imprisonment and because of hard labor. கன்ஸ்ட்ரெயினா லேபர். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய போர்கள் புரிந்ததனால் அவரு ரொம்ப வீக்கா இருக்காரு. and he was unfit for bloody fight. இனிமேலும் போய் அவர் போரிடுவதற்கு அவருடைய உடலில் வலிமை இல்லை, அதனால அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. she wants to rest him for a short period of time. அதனால அவங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, she plans to take him to a place which she knew very well. So Yuna decides to take Red Cross Night to the house of holiness. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹவுஸ் இருக்கு, அந்த ஹவுஸுக்கு இவரை கூட்டிட்டு போய் அங்க இவருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், அவருடைய பாடியையும் அவருடைய மைண்டையும் என்ன பண்ணலாம், ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப அந்த ஹவுஸ் ஆஃப் ஹோலினஸ் பத்தி தான் நமக்கு ஸ்டான்சா நம்பர் 3, அப்புறம் ஸ்டான்சா நம்பர் 4 அண்ட் ஸ்டான்சா நம்பர் 5 அதை பத்தி தான் இருக்க போகுது. ஒரு 3 ஸ்டான்சா. இந்த ஹவுஸ் ஆஃப் ஹோலினஸ்ல யார் யாரெல்லாம் இருக்க போறா, அந்த ஹவுஸ் ஆஃப் ஹோலினஸ் பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ ஸ்டான்சா நம்பர் 3ல என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் ஹவுஸ் ஆஃப் ஃபேம் எப்படிப்பட்ட வீடு அப்படிங்கும் போது, திஸ் இஸ் an ancient house which is not far away. அது ரொம்ப தொலைவுல இல்ல, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அப்ப அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, இப்படியே கொஸ்டின் பை கொஸ்டினா கேட்டு நம்ம படிச்சோம்னா நம்ம மைண்ட்ல அப்படியே நின்றோம். ஏன்ஷியன் ஹவுஸ் ஆஃப் ஃபேம். இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து உலகளாவுல ரொம்ப பேர் பெற்றது. நிறைய பேர் அதை பத்தி கவிதைகள் எழுதி இருக்கிறார்கள். ஓகே, இட் இஸ் known to be a very pure house, unspotted life. அங்க இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு மனிதர்கள். ஓகே, அண்ட் அதனுடைய ஓனர், who is the steward of this house, who is the one who is maintaining this house அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a matron. matronனா there is a old lady, a dame. Okay, there is a matron who is a wise matron. பாருங்க அந்த லேடி எப்படிப்பட்டவங்க இங்க கொடுத்திருக்காங்க, a wise lady. then she is a stern lady. பாக்குறதுக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கிற மாதிரி. she is a stern lady and a grave looking lady. அவங்களுடைய லுக் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டோனி லுக் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஓனர் வந்து அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் லேடி? ஓகே,
the work of this lady is to provide wretched souls help. அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் ஹெல்ப் டு சோல்ஸ் இன் மிசரி. ஏதோ ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உதவி செய்யக்கூடியதுதான் அவங்களுடைய வேலை. கஷ்டத்துல இருக்க ஒரு ஆன்மா அவங்கள்ட்ட போனா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி ஓடி வந்து உதவி செய்வாங்க. ஆனா தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப கடுமையான ஆள் மாதிரி தெரியும். ஆனா உண்மையாலுமே வெளிப்புற தோற்றம் இஸ் சம்டைம்ஸ் டிசெப்டிவ். பாக்குறது ரொம்ப கடுமையா இருப்பாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் நல்லா பேசுனீங்கன்னா அவங்கள மாதிரி ரொம்ப அன்பு செய்யக்கூடிய மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷி தான் அந்த ஹவுஸுக்கு ஓனரா இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, she used to pray prayer. She used to be with the beads. ஒரு மணியை கையில வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உதவி தேடி ஏதாவது ஒரு ஆன்மா வந்தா உடனே என்ன பண்ணுவாங்க, உதவிக்கு களத்துல குதிச்சிருவாங்க, கோதால குதிச்சிருவாங்க. So she is a very prayerful woman. நைட் டைம்ல ஃபுல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. டே டைம்ல she will be doing good deeds. நல்ல செயல்கள் செய்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தெய்வம் போல நிறைய செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. she will be doing divine acts. she will be doing divine acts. divine actsனா ஒண்ணும் இல்ல, குட் டீட்ஸ், நல்ல செயல்கள் அவங்க செய்வாங்க. நைட் டைம்ல ப்ரேயர் பண்ணுவாங்க. டே டைம்ல குட் டீட்ஸ் செய்வாங்க, நைட் டைம்ல ப்ரேயர் செய்வாங்க. சரி, இப்போ இந்த விஷயம் பார்த்துட்டோம். Now what is the name of this lady? What is the name of the lady அப்படின்னு கேட்டீங்கன்னா, the name of the lady is, okay, the name of the lady is Dame Celia. Okay, Caelia. Dame Celia. Dame அப்படின்னா லேடி, சீலியா. சீலியா அப்படின்னா ஒண்ணும் இல்ல, celestial being. Okay, celestial அப்படின்னா heavenly being. Okay, heavenly being. She is a heavenly being. A heavenly being. அதான் அவங்களுடைய பேரு. அவங்களுடைய பேரு வந்து டேம் சீலியா. This is how people call her. Okay, and where was she from? She was from heaven. Heavenல இருந்து வந்த ஒரு பெண்மணி. விண்ணகத்திலிருந்து மன்னகம் வந்த ஒரு பெண்மணி. இப்ப அந்த பெண்மணியை பத்தி நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க அந்த வீட்டுல தனியா இல்ல, ஒரு பெரிய வீடு, அதுல நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த வீட்டுல அவங்க தனியா இல்ல, அவங்களுக்கு ஒரு 3 daughters இருக்காங்க. She has 3 daughters. Okay, and all these 3 daughters, அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, these 3 daughters are very noble ones. They are noble beings and they are heavenly qualities. They possess heavenly qualities. Noble ones. Okay, noble ones, and they possess heavenly qualities. அவங்கள்ட்ட heavenly qualities அதிகமாக இருந்தது அந்த 3 பெண்மணிகள். ஓகே, அதுல 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்ல முதல் 2 பேரை பத்தி அவங்களுடைய நேம்ஸ். The first one is called Fidelia. Okay, the first person is called Fidelia. Make a note of it. Fidelia. Fidelia means faith. Fidelia means faith. And the first daughter உடைய பேரு Faith. The second daughter is called Speranza. Speranza na enna sir அப்படினு கேட்டீங்கன்னா, Speranza means hope. All these are the cardinal virtues. And அது 2 பேர் இல்லாம, okay, there was a third girl. Okay, and the third girl's name is Charity. Okay, the third girl's name is Charity. இதுல இந்த முதல் 2 பேரும் பாத்தீங்கன்னா, பிடேலியாவும் ஸ்பெரான்சாவும்
they are still virgins. They are almost engaged, but they have not met their husbands. அதனால இன்னமும் virgins தான் இருக்காங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்க? They are very chaste and wise. அதே நேரத்துல கொஞ்சம் sober looking, கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா engaged but still virgin. அது இல்லாம லாஸ்டா பாத்தீங்கன்னா she has a daughter who is already married and who is the mother of many children. And in the Charisa na charity is the mother of many children. And when Red Cross nightum யுனாவும் அந்த வீட்டுக்கு போய் சேரும் பொழுது she is not to be found because she is in labor ward. She is giving birth to one more baby and adding to the multitude of the earth. earthல இருக்கக்கூடிய அந்த ஜனத்தொகையை பெருக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு குழந்தைய பெத்தெடுத்து. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா very very loving towards people, towards her children. யாரெல்லாம் உதவி கேட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அமுது படிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய பெண்மணி வந்து Charisa. Okay, are you with me here? Yes, sir. Yes, sir. Very good. இப்போ அந்த inmates பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. inmates பத்தி சொன்னோன்னே now we are informed by Edmund Spencer. என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு யாரு போய் சேரா? Red Cross Knight and Yuna. They reach that house after a bit of journey. அவங்க ஒரு கொஞ்ச தூரம் நடந்து போய் என்ன பண்றாங்க? They go to the house of holiness. house of holiness-க்கு போய் சேர்றாங்க. அந்த house of holiness உடைய appearance எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the door is locked. அந்த வீட்டினுடைய கதவு நன்றாக அடைத்து வைக்கப்பட்டது. and it was watched night and day. இரவும் பகலும் அது காவல் காக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா நிறைய அந்த வீட்டுக்கு நிறைய எதிரிகள். ஏன் அப்படின்னா அங்க வெர்ஜின்ஸ் இருக்காங்க. யங் விமென், வெர்ஜின் விமென் இருக்காங்க. அப்ப அந்த வெர்ஜின் விமெனுக்கு எப்பொழுதுமே ஆபத்து அதிகம். அப்ப ஹோலினஸ் வயலேட் பண்றதுக்கு என்ன பண்ணும்? the power of darkness will be always trying. இருள் வந்து ஒளியை வந்து எப்படியாவது கலங்கப்படுத்தணும்னு முயற்சி பண்ணும். அதனால அந்த என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க அந்த வீடை நல்லா பூட்டி காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணாங்க, யுனாவும் ரெட் கிராஸ் நைட்டும் they knocked at the door. போயிட்டு கதவை டொக் டொக் அப்படின்னு தட்டுறாங்க. உடனே என்ன பண்றாங்க, the porter, அங்க ஒருத்தர் வந்து கதவு காப்பாளர் வந்து என்ன பண்றாருன்னா he opens the door. what is the name of the porter அப்படின்னா அவருடைய பேர் இங்கே கொடுத்திருக்கு. the name of the porter is humility. porter உடைய பேர் வந்து humility. he is a very humble person. அவர் வந்து என்ன பண்றாரு, எப்படி இருக்காரு? he is a aged sir, okay, whose hair is all gray in color. அவருடைய கண்கள் எப்பொழுதும் மண்ணை பார்த்ததாக இருக்கும். யார் வந்து ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருப்பாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, வந்து யாரு என்ன அப்படின்னு விசாரிச்சு அப்படியே மெதுவா இவங்க நல்லவங்க அப்படின்னு உறுதிப்படுத்தி கொண்டு அந்த கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து he is taking them to the next person. அந்த வீட்டுல இவரு அந்த வாயில் காப்பாளர் மட்டும்தான். இப்ப வாயில் காப்பாளருக்கு அடுத்தது என்ன பண்றாங்க, கோர்ட்யார்டுக்கு வர்றாங்க. அந்த கோர்ட்யார்ட்ல ஒரு பிராங்க்லின் ஒருத்தர் இருக்காரு. there is a Franklin. அந்த பிராங்க்லினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. what is the name of the Franklin of the house of Franklin? யாரு? a man who is in charge of hospitality. okay, Franklin is the one who is in charge of hospitality. அப்ப அந்த பிராங்க்லின் கிட்ட இவரை கொண்டு போய் விடுறாங்க. அந்த பிராங்க்லினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பெயர் Zeal. the name of the Franklin is Zeal. அப்ப அவங்க அந்த கோர்ட்யார்டு வர்றாங்க. அந்த கோர்ட்யார்டு வந்து ரொம்ப பிளசண்டா இருந்தது to walk in, and there they met a Franklin who is a fair man and a free man. அவருடைய பேர் வந்து Zeal, ZEAL. அவருடைய பிஹேவியர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அவர் பேசுறதெல்லாம்
அவர் என்ன பண்ணாரு, he acted as a guide. அவங்கள அந்த வீட்டுக்குள்ளார நிறைய போர்ஷன்ஸ் இருந்தது, அப்படியே அவங்கள கைட் பண்ணி ஒரு ஹாலுக்கு கூட்டிட்டு போறாரு. ஃப்ரம் த கேட் த்ரூ த கோர்ட்யார்ட் டு த ஹால். அந்த ஹாலுக்கு போறாங்க. அங்க ஹால்ல தே மீட் another person and this we are in stanza number 7. whom do they meet அப்படின்னா they meet a squire. they meet a squire. அந்த ஸ்கொயர் உடைய பேர் என்ன அப்படின்னா ரெவரன்ஸ். ரெவரன்ஸ் அப்படின்னா அது தமிழ்ல என்ன டீச்சர்ஸ்? What is the meaning of the word reverence? Any idea? Yeah, I think it must be மதிப்பு. ரைட், மதிப்பு, மரியாதை. அப்ப அவரு தன்னுடைய பேருக்கேற்ப இவங்களை பயங்கர மதிப்போடும் மரியாதையோடும் அவங்களை என்ன பண்றாரு, கிரீட் பண்ணி அவங்க வந்த பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள அப்படியே என்ன பண்றாரு, he is taking them to meet the owner of the house, the matron of the house. அந்த வீட்டினுடைய ஸ்டீவர்டு யாரோ, அந்த வீட்டினுடைய மேற்பார்வையாளர் யாரோ அவங்கள பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறாரு. அண்ட் அப்படியே மெதுவா போய் பார்த்தா they meet the old lady. What is the name of the old lady? Celia. Okay, Celia is the old lady, means the celestial being. அந்த celestial being இவங்க பார்க்க போறாங்க. அந்த celestial being what type of person அப்படின்னு கேட்டீங்கன்னா she is a aged dame, aged lady. Okay, she is all in while she is in a while busy at her beats. அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே உட்கார்ந்து அப்படியே மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னோட she wakes up and moves to them gracefully. அப்படியே ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா நடந்து போய் அவங்க என்ன பண்றாங்க, நேரா யுனாவை பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. யுனாவை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, that யுனா is from the heavenly race. She is from the heavenly race. விண்ணக இனம், அவ விண்ணிலிருந்து வந்தவள், அவருடைய மூதாதையர்கள் விண்ணகத்தை சேர்ந்தவர்கள் என்பது அவளுக்கு நல்லதாவே தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்றாங்க, she goes and greets யுனா. நீ ஒரு விண்ணக மங்கை, உன்னுடைய மூதாதையர்கள் விண்ணகத்தை சேர்ந்தவர்கள், அந்த இனத்தை சேர்ந்தவமா நீ இங்க வந்திருக்கிற அப்படின்னு அப்படி கேட்டுக்கிட்டே வேகமா குதிச்செல்லாம் ஓட முடியல. எப்படி போனாங்க அப்படின்னா, ஒரு கோல் ஊண்டி, ஒரு கோல் கையில அவங்க ரொம்ப வீக்கா இருந்தாங்க, ரொம்ப வயசானவங்க. அதனால with the help of a staff she moved towards யுனா and then she embraced her. அவளை கட்டி தழுவினாள். யுனாவை சீலியா கட்டி தழுவி அவளை என்ன பண்றா, நீங்க யாரு, ஏன் இங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க போறாங்க. Okay, now there is a conversation between Celia and யுனா. அவங்க இரண்டு பேருக்கும் இடையே ஒரு உரையாடல். அந்த உரையாடல்ல நமக்கு யுனாவுடைய கடந்த காலம் திருப்பியும் நமக்கு ஏற்கனவே சொன்ன பழைய கதை தான். என்ன அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா ஒரு ஹெவன்லி ரேஸ்ல இருந்து வந்தவங்க, ஒரு பீஸ்ட் அவங்கள கஷ்டத்துக்கு உள்ளாக்கி அவங்கள என்ன பண்ணிருக்கு, சிறைப்பிடித்து வச்சிருக்கு. அதனால அவங்கள காப்பாத்துறதுக்கான முயற்சியில நீ இருக்கிற. நீ என்ன இங்க வந்திருக்கிற, எதற்காக இங்க வந்திருக்கிற, நீ உண்மையாலுமே ஒரு இறை ஏவுதலால் இங்க வந்திருக்கிறியா, அல்லது உன்னுடைய பயணத்துல டயர்டாகி இங்க வந்திருக்கிறியா அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்கிறாங்க. தட் இஸ் த லாஸ்ட் டூ rhetorical question. Is it by the grace that you were brought this way? எங்கம்மா இங்க வந்திருக்க, ஒருவேளை உனக்கு ஒரு ஏவுதல் உள்ள ஒரு உள்ளுணர்வு இருந்து அந்த உள்ளுணர்வு உன்னை இங்க கொண்டு விட்டுருக்கா, அல்லது அப்படியே போயிட்டு இருந்தோம், இந்த ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அதனால ரெஸ்ட் எடுக்கலாம்னு இங்க வந்தீங்களா அப்படின்னு அவங்க யாருக்கிட்ட கேட்கிறாங்க, யுனா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. இதை கேட்டுட்டு
யுனாவை மட்டும்தான் இவங்க இன்ன வரைக்கும் பார்த்திருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஐஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, ரொம்ப வயதானவர்கள். அப்படியே உத்து பாக்குறாங்க, உன் பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்காங்களே யாரு அப்படின்னு உத்து பார்க்கும் பொழுது சீலியா. ஓகே, சீலியா finds Red Cross night and she wonders at such a great night. அவ வந்து இந்த ரெட் கிராஸ் நைட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, இவன் வந்து ஒரு பராக்கிரமசாலி, he is a warrior அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அவனை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி பேசுறா. she is seeing a night and இந்த நைட்டு எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு, நைட்டுக்கான இடம் இது கிடையாது. ஏன் அப்படின்னா நைட்ஸ் நார்மலி வாட் டு தே டு, தே கோ இன் சர்ச் ஆஃப் அட்வென்ச்சர். ஓகே, அப்ப அட்வென்ச்சர் தேடி போற வழியில இந்த பக்கம் வந்திருக்கிறியா. ரெண்டாவது, இந்த மாதிரி அட்வென்ச்சர் தேடி போறவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் பி வாலோயிங் இன் பிளஷர். அந்த பிளஷர் அப்படிங்கிறது இந்த பாடிலி கிராட்டிபிகேஷன், இந்த பாடிலி நீட்ஸ் கிராட்டிஃபை பண்றதுதான் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அப்ப அது வந்து ப்ராடர் பாத். ஒரு பேரு புகழ், இந்த உடல் சார்ந்த இச்சைகளை வந்து நிவர்த்தி செய்யக்கூடியது, அதை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு அந்த பாதை வழியாக செல்வது. ஆனா ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது ஒரு நேரோ பாத். இப்படி நீங்க எப்படி சார் இந்த நேரோ பாத்துக்குள்ளார வந்தீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே, ஆர் யூ தேர் வித் மீ? எஸ் சார். அப்ப என்ன சொல்றாங்க, அந்த மனிதன் கிட்ட சொல்றாங்க, ஒரு ஒரு குத்தலா சொல்ற மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உண்மையாலுமே she doesn't mean that, but சொல்றாங்க, men who believe that their achievement is great are really foolish men. தான் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, இந்த உலகத்துல நிறைய பேர் புகழ் பணம் அதை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இறுதியாக மாண்டு போவார்கள். அது அந்த மாண்டு போவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனையே இல்லாம ஓடிட்டு இருக்கான்ல, அந்த மாதிரி இருக்கிறவன் முட்டா பயலுக. ஆனா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த முட்டாள்தனமான வாழ்க்கையை விட்டு கடந்து விண்ணகத்தை நோக்கி வந்திருக்கீங்க. அதனால நீங்க ரொம்ப வைஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி அவரை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி பேசுறாங்க. ஓகே, now we move to stanza number 11. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேகப்படுத்தி போவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, who is the speaker of this stanza அப்படின்னா யுனா is a speaker. யுனா வந்து சீலியாவை பார்த்து சொல்றாங்க, ஓ matron sage, you are a wise woman. ஓகே, நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, I have come to seek your help. உங்களுடைய உதவி கேட்டு வந்திருக்கிறேன். I have come to get your help. எதற்கான ஹெல்ப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, I want you to revive this man. இந்த மனுஷன் வந்து ரொம்ப வீக்கான ஒரு பீயிங்கா இருக்கான், அதனால அவனை ரிவைவ் பண்றதுக்கு உங்களுடைய உதவியை கேட்டு வந்திருக்கேன். உடனே இந்த வார்த்தையை கேட்டோன்னே she becomes very happy and she receives them well. வாங்க வாங்க, உங்களுக்கு உதவி செய்வதற்கு தான் நான் இங்கே இருக்கேன். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு immediately she sends for her daughters. தன்னுடைய டாட்டர்ஸை கூப்பிடுறாங்க. சீலியா sends for her daughters. ஓகே, அவனுடைய டாட்டர்ஸை கூப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. அப்ப அவங்களுடைய டாட்டர்ஸுடைய 3 டாட்டர்ஸ்ன்னு சொன்னோம், 2 பேரு they are virgins. And the third one is a married girl and she is in the labor ward giving birth. அப்ப அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருந்தது ஓகே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இங்க டிஸ்கிரிப்ஷனா இருக்கு. 2 most goodly virgins came in place. They are very good virgins, divine virgins. They came. எப்படி இருந்தாங்களாம், they were very wise. ஓகே, அவங்களுடைய அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா they were very graceful. And the eldest one உடைய பேர் என்ன, the eldest daughter's name is Fidelia. Fideliana என்ன நேம்னு சொன்னோம்? Faith. Faith.
faith. அவங்களுடைய ஃபேஸ் எப்படி இருந்தது பாருங்க. லைக் சன்னி பீம்ஸ் த்ரோன் ஃப்ரம் ஹர் கிரைஸ்டால் ஃபேஸ். அவங்களுடைய ஃபேஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஃபேஸ் மாதிரி ரேடியண்டா இருந்தது. லைக் த மோஸ்ட் ரேடியன்ட் ஒன். The most radiant one is God. The perfect radiant one is God. அவருடைய சாயல்ல தான் பிதேலியா இருந்தா, ஃபெய்த். ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே பலபலன்னு ஜொலிச்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் எப்படி இருந்தது, அதுதான் அடுத்த ஸ்டான்ஸா. The costume of Fidelia. The costume of Fidelia. The costume of faith. The costume வந்து என்னென்ன காஸ்டியூம் போட்டிருந்தாங்க அப்படின்னா, she was dressed all in lily white. White color dress. Pure white colorல ஒரு dress போட்டிருந்தாங்க. In her hand she had a cup of gold with wine and water. ஒரு கப், கோல்டு கப் வச்சிருந்தாங்க, அதுல வைனும் வாட்டரும் வச்சிருந்தாங்க. அண்ட் அங்க பாருங்க என்ன வச்சிருந்தாங்க, அதுக்குள்ளர என்ன பண்ணிருக்காங்க, there was a serpent which was enfolded. அந்த ஒரு பாம்பையும் அவங்க கையில வச்சிருந்தாங்க. அந்த பாம்பை பார்த்தா இந்த உலகத்துல இருக்க எல்லா பாம்பும் தெரிச்சு ஓடிரும். அந்த மாதிரி ஒரு பாம்பை அந்த கப்பை சுத்தி வச்சிருந்தாங்க. அதற்கப்புறம் in her hand she had a book. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்டது, நெட் எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க, காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் மாதிரி கொடுத்து. என்ன அப்படின்னா, அவங்க கையில ஒரு புக் இருந்தது. அந்த புக் வந்து இட் வாஸ் சைன்ட் அண்ட் சீல்ட் வித் பிளட். ரத்தத்தால் முத்திரையிடப்பட்டு எழுதப்பட்டு இருந்தது. அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. யாரால மட்டும் புரிஞ்சுக்க முடியும், ஃபெய்த்தால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். She is the only one who can understand that book. ஒன்னும் இல்ல, எந்த வேத புத்தகமா இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு படிச்சீங்கன்னா தான் அதுல மறைஞ்சிருக்க விஷயம் தெரியும். நம்ம லிட்ரேச்சர் கைஸ் என்ன பண்ணுவோம், சர்ஃபேஸ் லெவல்ல வாசிச்சுட்டு போவோம். அந்த ஆன்மீக காரியங்கள் உள்ள ஒளிஞ்சிருக்கும். அது நம்மளுடைய ஊனக்கண்களுக்கு தெரியாது. யாரு வந்து ஃபெய்த்ல உள்ள இருக்காங்களோ, நீங்க பகவத்கீதை எடுத்தீங்கன்னா, அந்த ஒரிஜினல் பகவத்கீதை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ வார் கமெண்ட்ரி மாதிரி தான் இருக்கும். பட் அந்த கீதா சாரம் அது யாருக்கு புரியும் அப்படின்னா, உண்மையாலுமே ஆன்மீகத்துல ஊன்றிய விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. தட் இஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபிதேலியா. ஆர் யூ வித் மீ? ஃபிதேலியாவுடைய டிஸ்கிரிப்ஷன் புரிந்ததா? Yes, sir. Yes, வெரி sir. குட். தி செகண்ட் டாட்டர், செகண்ட் டாட்டருடைய பேர் என்னன்னு சொன்னோம்? ஸ்பெரான்சா. ஸ்பெரான்சானா ஹோப் தானே? ஸ்பெரான்சா இஸ் நதிங் பட் ஹோப். ஹோப் அப்படிங்கிற கேரக்டரை பத்தி டிஸ்கிரிப்ஷன். இந்த ஹோப் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய முகம் வந்து கொஞ்சமே பயம் கலந்த ஒரு அச்சம். அவங்க முகத்துல சேர்ஃபுல்னஸும் இருந்தது, அதே நேரத்துல பயமும் இருந்தது. ஹோப், பயம் பிளஸ் ஒரு விதமான பதட்டம். சேர்ஃபுல்னஸும் பயம் ரெண்டும் மிக்ஸ் ஆனதுதான் அவங்களுடைய ஃபேஸுடைய தோற்றம். எதிர்நோக்குன்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்ம கடந்த காலத்தினுடைய நினைவும் நம்ம கிட்ட இருக்கும். எதிர்காலம் நல்லா இருக்கணும், அந்த எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது ஃபேஸ் பிரைட்டா இருக்கும். கடந்த காலத்தினுடைய நினைவு நம்ம கிட்ட எப்பொழுதுமே ஒத்திக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம், லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணோம், அதுல வந்து 1 மார்க் 2 மார்க்ல போயிடுச்சு, இந்த டைம் எப்படியாவது பாஸ் பண்ணிடணுங்கும் போது ஃபேஸ் பிரைட்டு. 1 மார்க் 2 மார்க்ல கடந்த தடவை போயிடுச்சு, இந்த தடவை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயமும் இருக்கும். தட் இஸ் கால்டு ஹோப். அப்ப அவங்க அந்த மாதிரி ஒரு தோற்றத்தோடு இருந்தாங்க. அவங்க கையில there was a silver anchor. அவங்க கையில என்ன இருந்தது? ஒரு சில்வர் நங்கூரம் இருந்தது. அந்த நங்கூரத்தின் உதவியோடு அவங்க எப்பொழுதுமே என்ன பண்ணாங்க, எப்பயாவது தடுமாறும் பொழுது தாங்கிடும் நங்கூரமாக அவங்களுடைய நம்பிக்கை இருந்தது. ஏதோ ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது, பெர்க்மன்ஸ் ஃபாதர் சாங். ஓகே, so I am just putting it here. அடுத்தது பாத்தீங்கன்னா we are going to இந்த 2 கேரக்டர்ஸும் வந்த உடனே அவங்க எப்படி வந்து இனாவை ரிசீவ் பண்ணாங்க? How did faith and hope
how did they receive? How did they receive யுனா? யுனாவை எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க யுனாவை பார்த்தாங்க. யுனாவை பார்த்த உடனே they received her with utmost good manners. நல்ல குட் மேனர்ஸோட அவங்கள ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலா யுனா வந்து she makes a request. யுனாஸ் ரிக்வெஸ்ட். வாட் இஸ் யுனாஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்னா, மேடம் நான் இங்க என்னுடைய உட்பியை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவரு ரொம்ப வீக்கா இருக்காரு. ஐ வாண்ட் யூ டு ஷேர் யுவர் விஸ்டம் வித் ஹிம். அவருக்கு நீங்க கொஞ்சம் டீச் பண்ணுங்க. டீச் ஆர்சிகே அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாம் பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும். ஓகே, உங்களுடைய விஸ்டத்தை என்னுடைய உட்பிக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, இதை கேட்ட உடனே people are very happy. Okay, people are very happy. And யுனா என்ன பண்றாங்க, 2 பேரும் தான் இங்க இருக்கீங்க, 3வது ஆள் எங்கே? யுனாவுக்கு அவங்கள ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன பண்றாங்க, 3வது ஆள் எங்க போயிட்டாங்க, சரிசா எங்க போய் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க முடியலையே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, ஷரிஷா ஆல்ரெடி ஹாஸ் மெனி பேபி அண்ட் நவ் she is lightening her womb. தன்னுடைய தன்னுடைய வயிறு வந்து ஒரு குழந்தையை அவர் தாங்கி இருந்தார். இப்ப அந்த குழந்தைய உலகத்திற்கு இறக்கி கொடுத்து இந்த உலகத்தின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் முயற்சியில் அவர் இருக்கிறார் அப்படின்னு கொஞ்சம் ஹியூமரஸா அவங்க சொல்றாங்க. இந்த கூட்டம் ஏற்கனவே இந்த உலகத்துல கூட்டம் அதிகமா இருக்கு, அந்த கூட்டத்தை இன்னும் அதிகமாக்குவதற்குடைய முயற்சியில அவ இருக்கிறா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, பட் கூட்டம் அதிகமானாலும் we should be thankful because God is still loving the world, that he is sending a new being into the world. கடவுள் வந்து இந்த உலகத்தின் மீது கோபமா இருந்தாருன்னா அந்த உலகத்துக்கு குழந்தைகளை அனுப்ப மாட்டார். ஆனா கடவுள் ஒரு குழந்தை அனுப்புறாருன்னா இன்னும் இந்த உலகத்தை கடவுள் நேசிக்கிறார். அதனால we should be happy and we should thank God for giving one more child to charity. Shall we proceed? இது வரைக்கும் உங்களுக்கு புரிந்ததா? ஓகே, அடுத்த ஸ்டான்ஸா கொஞ்சம் வேகமா போயிடலாம். ஸ்டான்ஸா நம்பர் 17. 17ல ஒன்றும் இல்லை. 17ல என்ன பண்றாங்க அப்படின்னா, சீலியா வந்து ரெட் கிராஸ் நைட்டை நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, ஒரு வேலையாளை கூப்பிடுறாங்க. அண்ட் குரூமை கூப்பிடுறாங்க. குரூம்னா ஒரு வேலையாளை கூப்பிட்டு இவங்களுக்கு தேவையான பெட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த வேலையாளுடைய பெயர் என்ன அப்படின்னா, the name of the servant is obedience. அவரு என்ன பண்றாரு, கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே அவருடைய பேருக்கு ஏற்ப உடனே அந்த இடத்துல வந்து நின்று அவங்களுக்கு தேவையான லாட்ஜிங், அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. ஓகே, that is the information in stanza number 17. Okay, stanza number 17க்கு அப்புறம் stanza number 18க்கு போறோம். 18ல now Yuna is facing Fidesa. Yuna to Fidesa. Sorry, Fidesaங்கிற பாருங்க, ஃபிதேலியானா ஃபெய்த். ஃபெய்த் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப யூ கேன் டேக் சார்ஜ் ஆஃப் ரெட் கிராஸ் நைட். ரெட் கிராஸ் நைட்டை நீங்க உங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டேக் ரெட் கிராஸ் நைட் into your school and train him and impart your wisdom. உங்களுடைய டிவைன் விஸ்டத்தை அவருக்கு கொடுங்க. and teach him celestial discipline. இந்த விண்ணக அந்த டிசிப்ளினை அவருக்கு சொல்லி கொடுங்க, ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க. விண்ணகத்தின் ஒழுக்கத்தை அவருக்கு சொல்லி தாருங்கள். அதே மாதிரி அவருடைய கண்கள் வந்து இப்ப ஊனக்கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறன, அந்த கண்ணை நீங்க ஓபன் பண்ணி விடுங்க. அவர் வந்து எப்படி இருக்காரு, அவருடைய கண்கள் வந்து கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. சார் அவர் கண்ணு கட்டி வச்சிருந்தாங்களான்னு கேட்காதீங்க. கட்டப்பட்ட நிலையில்னா அறியாமையில இருக்காரு. ஆனா அவருக்கு இறை ஞானத்தை தெரியப்படுத்துங்க, அவருடைய ஞான கண்ணை திறந்து விடுங்க அப்படின்னு இவங்க ஃபெய்த்தை பார்த்து சொல்றாங்க. உடனே ஃபெய்த் என்ன பண்றாங்க,
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புக்கை எடுக்கிறாங்க. ஃபெய்த் ஓபன்ஸ் த ஸ்கிரிப்சர். அந்த ஸ்கிரிப்சரை எடுத்து அந்த ஸ்கிரிப்சர்ல இருக்க விஷயங்களை எல்லாத்தையுமே ரெட் கிராஸ் நைட்டுக்கு 1 by 1 அழகா சொல்லி கொடுக்குறாங்க. அவரை அந்த ஃபெய்த்தை தவிர வேறு யாராலும் அந்த புத்தகத்தை வாசித்து விளக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கிறது எல்லாமே ஹெவன்லி டாக்குமெண்ட், இறை ஞானம். அந்த இறை ஞானத்தை இவர் என்ன பண்றாரு, அழகா ரெட் கிராஸ் நைட்டுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த புத்தகம் எதை பத்தி எல்லாம் சொல்லி இருந்தது, கடவுளை பற்றி சொல்லி இருந்தது, இறை அருளை பற்றி சொல்லி இருந்தது, ஜஸ்டிஸை பத்தி சொல்லி இருந்தது, ஃப்ரீ வில்ல பத்தி சொல்லி இருந்தது. இது எல்லாமே அவங்க அழகா என்ன பண்றாங்க, 1 by 1 எடுத்து கடவுளை பத்தி, இறை இரக்கத்தை பத்தி, இறைவனுடைய நீதியை பத்தி, நம்ம ஃப்ரீ வில்னு ஒண்ணு இருக்கு, த ரைட் டு சூஸ் குட் ஆர் பேட், அதை பத்தி எல்லாம் அவங்க அப்படியே 1 by 1 சொல்றாங்க. அதை 1 by 1 சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட் கிராஸ் நைட் பிகம்ஸ் என்லைட்டன்ட். ரெட் கிராஸ் நைட் பிகம்ஸ் என்லைட்டன்ட். அதுதான் நமக்கு ஸ்டான்சா நம்பர் 20. Okay? Yeah, it speaks about the power of faith. Faith-னுடைய power. And what happens to RCK? RCK becomes enlightened. அவருக்கு ஒரு ஞானி ஆயிட்டார். அவரு இறை ஞானம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இறை ஞானம் வெளிப்படுத்தப்படும் பொழுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருடைய உள்ளத்துக்குள்ளார அப்படியே என்ன பண்ணுது, அந்த ஞானம் பாய்ந்து ஓடுகிறது. யாரு அந்த ஞானத்தை உள்ள பாய்ச்சுறா? she. who is that she here? ஃபிதேலியா. ஃபெய்த் என்ன பண்றா, தன்னுடைய ஞானத்தை ஒரு கடல் போல, ஒரு ரேஜிங் ஓஷன் போல அப்படியே என்ன பண்றா, அவனுடைய உள்ளத்தினூரே பாய்த்து விடுகிறார். அவன் அப்படியே உள்ள பாய்ச்சி விடுறாங்க. பாய்ச்சி விட்டோன கடவுளை பத்தி நிறைய விஷயம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டோன்னே வாட் வாஸ் தி ரியாக்ஷன் ஆஃப் ரெட் கிராஸ் நைட்? ஓகே, அப்படிங்கிறதா இது 21. ஓகே, ஆஃப்டர் பீயிங் ட்ரெயின், அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் being trained by faith, RCK becomes perfect. அவர் ஒரு பர்ஃபெக்ட் பீயிங்கா மாறிடுறார், பயங்கர பர்ஃபெக்டா மாறிடுறார். அண்ட் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா he begins to abhor mortal life. இந்த உலக வாழ்க்கை நமக்கு வேணாம், இந்த உலக சார்ந்த பேர் புகழ் இது எல்லாமே நமக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் வந்துடுறார். ஆன்மீகத்துல ஆழ்ந்து போன மனிதன் இந்த உலக சார்ந்த விஷயங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த பாவத்தின் வழி நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. முடிவு பண்ணோன்ன அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? வாட் வாஸ் த ப்ராப்ளம் தட் ஹி ஃபேஸ் அப்படின்னா he was pricked by guilt. இது வரைக்கும் அவர் செஞ்ச தவறு, நிறைய பேரை கொலை பண்ணி இருக்கிறாரு, நிறைய பேரை கொன்று குவித்து இருக்கிறாரு, யுனாவை தப்பா வேற நினைச்சிட்டாரு. அது இல்லாம ஃபிதேசாவோடு என்ன பண்றாரு, ஒரு அஃபேர்ல இருந்திருக்காரு. இது எல்லாமே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா உறுத்தல ஆரம்பிக்குது. அப்படி உறுத்த ஆரம்பிக்கும் பொழுது அவர் கொஞ்சம் கலக்கத்துல ஆழ்ந்துடுறாரு. he become very much dismayed. அவருடைய சோல் becomes very much disturbed. அவரே ஒரு disturbed being-ஆ மாறுறாரு. நல்லது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருப்போம். நல்லது இதுதான் அப்படின்னு சொன்னோம், நம்ம செஞ்ச தப்பெல்லாம் நம்ம மனசுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஐயோ இவ்வளவு தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஒரு ஃபீலிங் தான் இவருக்கும் வந்திருக்கு. அப்படி வந்த உடனே என்ன பண்றாங்க, ஒரு செகண்ட் ட்ரெயினர் உள்ள வர்றாங்க. யார் அந்த செகண்ட் ட்ரெயினர்? ஃபெய்த் ஃபர்ஸ்ட் ட்ரெயினர். செகண்ட் ட்ரெயினர் யாரு? என்ட்ரி ஆஃப் ஹூ இஸ் ஸ்பெரன்சா? ஹோப். அந்த ஸ்பெரன்சா என்ன சொல்றாங்க, கடந்தது கடந்து போச்சு தம்பி, நீ அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. திங்க் அபவுட் வாட் இஸ் இன் த நியர் ஃபியூச்சர்
அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல யுனா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையுமே யுனா தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி ஒரு மாற்றம் ரெட் கிராஸ் நைட்டு கிட்ட வந்து அதை பார்த்து அவங்க ரொம்பவே கலங்கி போறாங்க. ஷி பிகேம் பெர்ப்ளெக்ஸ்ட். உடனே என்ன பண்ணாங்க, ரெட் கிராஸ் நைட்டு பழைய கதையில நம்ம போன புக்ல பார்த்தோம், கேண்டோல என்ன பண்ணான், டிஸ்பயர் கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் தன்னையே மாய்த்து கொள்ள முயற்சி செய்தான் ரெட் கிராஸ் நைட். அப்ப அந்த மாதிரி அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பதட்டத்துல அங்க இருந்து யுனா கிளம்பி யாருக்கிட்ட போறாங்க, ஷி கோஸ் டு மீட் சீலியா த மதர். அந்த மதர் கிட்ட ஓடி போய், அம்மா இந்த மாதிரி அவரு என்ன பண்றாரு, நல்லவரா மாறிட்டாரு, இருந்தாலும் ஐ நீட் யுவர் கவுன்சில். இவரை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும். ஏன் அப்படின்னா ரொம்ப வீக்கா தெரியுறாரு, அந்த உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால யாராவது ஒரு நல்ல டாக்டரை கூட்டிட்டு வாங்க. லீச்னா டாக்டர். அவரு இந்த ஸ்கூல்ல தான் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா ரொம்ப வீக்கா இருக்காரு, அவருக்கு ஒரு டாக்டர் தேவைப்படுது. சோ ப்ளீஸ் பிரிங் அ டாக்டர் அப்படின்னா உடனே என்ன பண்றாங்க, சீலியா கவலைப்படாதமா நம்ம டாக்டர் கைவசம் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் வர சொல்றாரு. அந்த டாக்டருடைய பேரு, what is the name of the doctor? It is there highlighted for you. Patience. ஒரு குட்டீஸும் வாய்ஸ் கேக்குது, வெரி குட். ஓகே, அங்க பேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த டாக்டர் வர்றாரு. அந்த டாக்டர் வந்து என்ன பண்ண போறாரு, he is going to treat, okay, he is going to treat Red Cross night. That is the next stanza number 24. ரெட் கிராஸ் நைட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாரு. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மெதுவா என்ன பண்றாரு, ஒரு டயக்னாசிஸ் பண்றாரு. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவன் ரொம்ப கிரீஃப் ஸ்ட்ரிக்கனா இருக்கிறான், ஏதோ ஒரு மனக்கலக்கத்துல இருக்கிறான். அந்த மனக்கலக்கம் என்ன அப்படின்னு பாக்குறாரு. மனக்கலக்கத்துக்கு காரணம் ஃபர்ஸ்ட் வந்து உடல் வந்து மெலிந்து இருக்கிறார். அப்ப உடல் நோய்க்கு வந்து மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு உடல் நோய்க்கு தேவையான மருந்தை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் அவரால் என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, பாக்குறாரு இவர் வந்து உடல் நோயினால மட்டும் பாதிக்கப்படலை, மனசளவுலையும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. அதனால இவருக்கு வேற ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. என்ன வேற ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது அவரு கெஸ் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய ப்ராப்ளத்துடைய மெயின் காஸ் வந்து இட் இஸ் த பாடி. The attachment to the body is the cause. Attachment to the body and the world is the cause. அதான் மெயின் காஸ். இவர் வந்து இன்னைக்கு சஃபரிங்ல இருக்கிறதுக்கு மெயின் காஸ் என்ன அப்படின்னா, he is putting self in the first place and God in the second place. தான் வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி கடவுளை வந்து பின்னாடி தள்ளிட்டாரு. அப்ப இவர் வந்து எதால சஃபர் பண்றாரு, ஹியூப்ரிஸால சஃபர் பண்றாரு. கிரீக்ல சொல்லணும்னா ஹியூப்ரிஸ், அதாவது பிரைட், நான் எந்த அகந்தை, செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதனால இந்த செல்ஃபுடைய அந்த பிரைடுனால இவரு சஃபர் பண்றாரு. அண்ட் த ரியல் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் இன்வர்ட் கரப்ஷன் அண்ட் சின். பாவத்தின் தாக்கம் தான் இவரு இப்படி மெலிந்து காணப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சூப்பரான ஒரு ரெமெடி நம்ம கொடுத்தாகணும். என்ன ரெமெடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்ல, he has to undergo fasting. அடுத்தது இருக்கும் பாருங்க, he has to undergo fasting and penance. இதுதான் அவருக்கு சரியான மருந்தாக இருக்க முடியும். அவருக்கு உடல் ரீதியா எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனா அவர் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் செஞ்ச தப்புகளை சரிப்படுத்தணும். he has to do some amendment. இந்த பாடியில வந்து நிறைய கொழுப்பு சேர்ந்துருச்சு, கொழுப்புல ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கணும். கொழுப்பை கரைக்கும் பொழுதுதான் கடவுள் வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிவாரு. அதனால இவனை என்ன பண்ணணும், we have to pluck in out the pincer fire. அப்படின்னா என்ன, ஒண்ணும் இல்ல,
ப்ரைட் அவர்கிட்ட இருந்து அகற்றணும். அப்ப he has to undergo fasting and penance. These are the two remedies prescribed by patients. என்ன two remedies என்னென்ன? ஒருத்தல், fasting, penance. ஓகே, இது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியானிட்டியுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே வரிசையா சொல்லிட்டு வர்றதுதான் இந்த பர்டிகுலர் கேண்டோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு சூப்பரான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பெனன்ஸ் என்ன பண்றாரு அந்த டாக்டர், இவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஃபாஸ்டிங் பெனன்ஸ்ல அவரை உள்ள போடுறாரு. அவருக்கு ஒருத்தல் முயற்சியில் அவர் உள்ள போடும் பொழுது ரெட் கிராஸ் நைட் பிகம்ஸ் வெரி வெரி ரிமோர்ஸ்ஃபுல். ரிமோர்ஸ்ஃபுல்னா மன வருத்தம் அடைகிறார். இது எல்லாமே ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிகன்சிலியேஷன். பாவ மன்னிப்பு சடங்குன்னு ஒண்ணு சர்ச்சில் இருக்கு. இந்த பாவ மன்னிப்பு சடங்குல என்ன அப்படின்னா நம்ம முதல் என்ன பண்ணோம், அமைதியா உட்காந்து நம்ம செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு பார்த்து மன வருத்தப்படுதல். அப்ப மன வருத்தப்பட்டு என்ன பண்ணணும், அடுத்தது மன்னிப்பு கேட்க போகணும். So he feels repentant and அவருடைய பாடியில இருந்து பாத்தீங்கன்னா வேர்த்து கொட்டுது. அப்படியே வேர்த்து கொட்டுது. வேர்த்து கொட்டி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் அழுது புலம்புறாரு. சாக்கு உடையெல்லாம் அணிஞ்சு அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் நல்ல மனிதனாக மாற முயற்சி பண்ணும் பொழுது அவர் என்ன பண்றாரு, கடந்த காலத்துல கடவுளை முன்னிலைப்படுத்தாம தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்துறதை நினைச்சு அப்படியே கத்தி கதறாரு. ஐயோ நான் இப்படி தப்பெல்லாம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் கத்தி கதறாரு. திஸ் இஸ் இன் ஸ்டான்ஸா நம்பர் 28. எது மாதிரி அவர் கத்துறாரு அப்படின்னா லைக் அ லயன் இன் பெயின். RCK is shouting. நம்மளே நம்ம செஞ்ச தப்பெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எல்லாருமே பார்த்து மிரள்ற அளவுக்கு தான் கத்துவோம். அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த மாதிரி கத்துறாரு. அவர் அதை பார்த்தோன்னே என்ன பண்றாங்க, யூனா பிகம்ஸ் வெரி மச் டிஸ்டர்ப். ஐயோ இப்படி எல்லாம் கத்துறாரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. உடனே என்ன பண்றாங்க, அவங்களும் உட்கார்ந்து ஒரு மூலையில அழுகுறாங்க. நம்ம சார்ந்த ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது நம்மளுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அழுக வர்ற மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்க, எந்த தப்பு செய்யாத யுனாவும் உட்கார்ந்து ரெட் கிராஸ் நைட்டுக்காக அழுது கண்ணீர் வடிக்கிறாங்க. ஓகே, ஆர் யூ தேர் ஹியர்? Yes, sir. ஓகே, அடுத்த ஸ்டான்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப ஏறக்குறைய நம்ம டாக்டர் பேஷன்ஸ் உடைய ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. ஓகே, உடனே என்ன பண்றாங்க, யூனா கிட்ட அவரை கூட்டிட்டு ஒப்படைச்சிட்டாங்க. அம்மா இவரு நல்லா ஆயிட்டாரு, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் பாக்கி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, இதை விட இன்னும் கொஞ்சம் இவர் நல்லவர் ஆகணும், இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்றாங்க, செரீசா என்ன பண்றாங்க, இவரை இன்னொருத்தர்கிட்ட அனுப்ப போறேன் அப்படின்ட்டு செரீசா உள்ள வராங்க. யாரு செரீசா? The third daughter of Clarissa தானே? Charity வராங்க. Charity இப்ப பாத்தீங்கன்னா she has given birth to a child. அவங்க ஏற்கனவே ஒரு குழந்தையை பெத்து எடுத்துட்டாங்க Charity. இப்ப அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுதான் என்னுடைய வேலை அப்படின்ட்டு அவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க. இப்ப சேரிட்டியை பத்தி தான் அடுத்த ஸ்டான்ஸா. இப்ப சேரிட்டி எப்படிப்பட்டவங்க, தட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஹியர். ஓகே, சேரிட்டி ஸ்டான்ஸா நம்பர் 30. சார் 30 தான் வந்திருக்கோமா அப்படின்னு பயப்படாதீங்க, கொஞ்சம் வேகமா போவோம். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சேரிட்டி. சேரிட்டி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, she was a woman in her freshest age. She was a very young woman. ரொம்ப யங், பயங்கர யங்கான ஒரு கேர்ள் ஆஃப் wondrous beauty. எவ்வளவு தூரம் பியூட்டிஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is not a sensuous beauty. sensuous beautyன்னா அந்த உலகத்துல கியூபிடுடைய ஆரோ பெண்கள் வழியாக வரும். அது நம்மளுடைய
இந்த 5 சென்சஸ் மூலியமாக நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும். ஆனா இவங்க அப்படிப்பட்ட ஈர்ப்பு உடைய பியூட்டி கிடையாது. சென்சஸ்க்கு அப்பீல் கொடுக்கக்கூடிய பியூட்டி கிடையாது. சோலுக்கு ஒரு அப்பீல் கொடுக்கக்கூடிய பியூட்டி. நார்மலா விழியில் விழுந்து உயிரில் கலர்ந்து அப்படின்னு ஒரு சாங்லாம் இருக்கு, மருதகாசியுடைய சாங். அப்ப விழிகள் மூலியமா தான் நமக்கு வந்து பியூட்டி நம்ம மனசுக்குள்ளார உள்ள பாயும். கியூபிடோடைய ஆரோ கண் வழியா தான் உள்ள வந்து அந்த உணர்வு நிலையை தூண்டி அப்புறம் உள்ள நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடந்து அப்புறம் பைத்தியமாயி அப்படிலாம் கதை போகும். அப்ப ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இவங்களுடைய பியூட்டி வந்து ஹெவன்லி பியூட்டி, ஸ்பிரிச்சுவல் பியூட்டி அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அவங்களுடைய பியூட்டி வந்து பிசிக்கல் பியூட்டி மட்டும் கிடையாது. ஷீ வாஸ் எக்ஸெல்லிங் இன் ஸ்பிரிச்சுவல் பியூட்டி. எந்த மாதிரி தாராளமான ஒரு அம்மா, எவ்வளவு தூரம் தாராளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுடைய கழுத்துல இடுப்புல எப்பொழுதுமே பிள்ளைக்குட்டிய நிறைய உட்கார்ந்து இருக்கும். குட்டி குட்டிஸா நிறைய பேபிஸ் வச்சிருப்பாங்க. அந்த பேபிஸ்க்கு எப்பொழுதுமே பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்ல நிறைய வீக்கான குழந்தைங்க தான் வச்சிருப்பாங்க. அந்த வீக்கான குழந்தைங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிச்சுன்னா அந்த குட்டியை தூக்கி ஒரு பக்கத்துல ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அந்த நர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே இந்த குழந்தைய கொண்டு போ, அடுத்த குழந்தைய கொண்டுட்டு வா அப்படின்னு பசியில இருக்கிற குழந்தைக்கு ஃபீடிங் கொடுத்து அவங்கள ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய வேலை தான் இந்த சேரிட்டியுடைய வேலை. அப்ப அவங்க அந்த waist வரைக்கும் she is not dressed, but beyond that she is dressed in yellow robes. அவங்க இடுப்பிற்கு கீழே தான் ஆடையே இருக்கு, இடுப்புக்கு மேல ட்ரெஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா தாராளமா ஃபீடிங் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய வேலை. எப்படின்னா தட் இஸ் a motherly quality of charity. சேரிட்டினாவே என்ன, சேரிட்டினா தமிழ்ல என்னன்னு சொல்றோம், ஈகை. திருவள்ளுவர் ஒண்ணு சொல்றாரு இல்லையா, ஒரு திருக்குறள் இருக்குல்ல, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஈகை ஈதல் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதுவே அப்புறம் வீட்டுல போய் பாத்துருங்க. அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு முடியும். வெரி குட், அதுதான், அதேதான். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, தாராளமா தேவையில் இருக்கவங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் தான் இந்த சேரிட்டி. அப்ப அந்த சேரிட்டியை பத்தி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப இந்த சேரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய குழந்தைங்க வதன்னு நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. அந்த குழந்தைங்களோட எப்பொழுதும் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். and she will be playing and she will be feeding. எந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த குழந்தை வீக்கா எந்த குழந்தை எங்கா இருக்கோ அதுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் பெருசானோன்னு அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, ஓடு நீ வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சேரிட்டி கிட்ட யுனா என்ன பண்றாங்க, யாரை கூட்டிட்டு வராங்க, ரெட் கிராஸ் நைட்டை கூட்டிட்டு வராங்க. ஓகே, அண்ட் ரெட் கிராஸ் நைட்டு கிட்ட கூட்டிட்டு வந்து என்ன சொல்றாங்க, மை டியர் சேரிட்டி, ஐ எம் யுனா. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐ வாண்ட் யூ டு டீச் திஸ் ரெட் கிராஸ் நைட். உன்னுடைய ஸ்கூலுடைய ரூல்ஸ் அது எல்லாமே நீ யாருக்கு சொல்லி கொடுக்கணும், ரெட் கிராஸ் நைட்டுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட யுனா யாருக்கிட்ட வைக்கிறாங்க? எஸ், Charity. யுனா tells charity to train ரெட் கிராஸ் நைட். உன்னுடைய ஸ்கூல் வந்து சூப்பரான ஸ்கூலு. இந்த ஸ்கூல்ல இவருக்கு ட்ரைனிங் கொடு. ஏன் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே அவர் வந்து அந்த ஹவுஸ் ஆஃப் பெனன்ஸ்க்கு போயிட்டு வந்திருக்கிறார். அதனால அவர் ரொம்ப டல்லா இருக்காரு. உன்கிட்ட மட்டும் வந்தாதான் அவனை கொஞ்சம் ரிவைவ் பண்ண முடியும். அதனால டீச் ஹிம். என்னென்ன டீச் பண்ணணுமா? டீச் ஹிம் அபவுட் லவ், டீச் ஹிம் அபவுட் ரைச்சியஸ்னஸ் அண்ட் டீச் ஹிம் அபவுட் குட் டீட்ஸ். லவ் பத்தி அவனுக்கு சொல்லிக் கொடு, ரைச்சியஸ்னஸ் நேர்மையான விஷயங்களை பத்தி சொல்லிக் கொடு, அண்ட் நல்லது செய்யற பத்தி சொல்லிக் கொடு. இப்ப இந்த 3 விஷயத்தை நீ சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவன் எந்த பக்கம் போக மாட்டான், கோபம் பக்கம் போக மாட்டான், வெறுப்பு பக்கம் போக மாட்டான், அதே மாதிரி மற்ற தீய செயல்களை அவன் செய்ய மாட்டான். அதனால இந்த நல்ல பாதையில் கடவுளை நோக்கி போகக்கூடிய பாதையை பத்தி அவனுக்கு பாடம் எடு அப்படின்னு சேரிட்டி கையில கொண்டு போய் ரெட் கிராஸ் நைட்டை
ஒப்படைக்கிறாங்க யுனா. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறாங்க. ஒரு ஸ்கூல்ல, அதாவது பிரைமரி ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டு பிரைமரி ஸ்கூல்ல இருந்து மிடில் ஸ்கூலுக்கு அட்மிஷன் மாத்தியாச்சு. இப்ப மிடில் ஸ்கூல்ல ஹெட் மிஸ்ஸஸ் தான் நம்ம சேரிட்டி. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? she is very happy to be the guide of யாரு, ரெட் கிராஸ் நைட். உடனே அவங்க என்ன சொல்றாங்க? அம்மா, நம்ம ஸ்கூலுக்கு ஒரு அட்மிஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டீச்சரை கூப்பிடுறாங்க. who is the class teacher அப்படின்னா, the class teacher is named Mercy. கிளாஸ் டீச்சர் பேர் என்ன? Mercy அப்படிங்கிற டீச்சர். இந்த Mercy டீச்சர் கிட்ட சொல்றாங்க, Mercy டீச்சர், இந்த பையன் புது அட்மிஷன், இவனை இந்த ரைச்சியஸ் பாத்துல அவனுக்கு ட்ரைனிங் கொடுங்க. டேக் him in the path of righteousness. நம்ம ஸ்கூலுக்குள்ளார அவனை சுத்தி காட்டுங்க, சுத்தி காட்டி அவனுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஒரு உடனே என்ன பண்றாங்க? Mercy. Mercy அப்படின்னா இரக்கம் தமிழ்ல. அப்ப இரக்கம் என்ன பண்றாங்க? அழகா இவரை நடத்தி கூட்டிட்டு போறாங்க. எப்படி கூட்டிட்டு போறாங்க பாருங்க. she is described as a godly matron. godly matron வேற யாரும் இல்ல, Mercy. அந்த ஸ்கூல்ல அவங்க தான் ஹெட் மாஸ்டர். கரஸ்பாண்டன்ட் வந்து சேரிட்டி. இப்ப அவங்க என்ன பண்றாங்க? போற வழி எல்லாம் கல்லு முள்ளு எல்லாமே நிறைந்த பாதையா இருக்கு. அவங்க போகும்போது என்ன பண்றாங்க? ரெட் கிராஸ் நைட்டுக்கு என்ன பண்றாங்க? அந்த கல்லு முள்ளு எல்லாத்தையும் விலக்கிட்டு அவரை பத்திரமா கூட்டிட்டு போற முயற்சியில ஈடுபடுறாங்க. அந்த முயற்சியில அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு, like a nurse who is caring for the baby. யாரு வந்து ரெட் கிராஸ் நைட்டை பாத்துக்கிறா? Mercy. Mercy வந்து அழகா அவரை கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, இவர் ரொம்ப வீக்கா இருக்காரு, அதனால இவரை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டு a hospital. ரெட் கிராஸ் நைட் இஸ் டேக்கன் டு a hospital. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு 7 டாக்டர்ஸ் இருக்காங்க. 7 pious doctors. Okay. 7 pious doctors in a hospital. இவங்க தான் ட்ரெயினர்ஸ். யாருக்கு? ரெட் கிராஸ் நைட்டுக்கு 7 ட்ரெயினர்ஸ் இந்த ஸ்கூல்ல இருக்காங்க. 7 men. They are 7 men. Okay. அவங்க என்ன பண்றாங்க? யாரெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடிய மனிதர்கள். அதுல the first man, அவருடைய பேர் என்ன? The first and the best. Who is the guardian of this government? Who is the governor of this institution? அவரு பேரு என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு question. Okay. அவரு the first man யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is the leader. எழுதிக்கோங்க. The leader of this team is a man of prayer. அவருதான் சேரிட்டி அப்படிங்கிறதுக்கு, அந்த ட்ரஸ்டுக்கு அவரு தான் இன்சார்ஜ். அவரு யாரெல்லாம் இங்க உள்ள வர்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே அட்மிஷன் போட்டு அவங்கள அடுத்த ஆளுக்கு ட்ரைனிங்க்கு அனுப்ப வேண்டிய வேலையை செய்யக்கூடியவர். The eldest. Okay, he is in charge of the institution. He is the guardian and steward of the other 6. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்க மீதி 6 பேரையும் மேற்பார்வை செய்ய வேண்டிய வேலை. ஒரு புதுசா ஒருத்தர் அட்மிட் ஆனார்னா அவங்கள எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறது அப்படிங்கிற வேலையை செய்யக்கூடிய மனிதன். அவர் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர். த செகண்ட் டாக்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, த செகண்ட் டாக்டர் அவருடைய ஜாப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த ஜாப் இஸ் டு ஃபீட் those who are hungry, those who are hungry. அவருக்கு பேரு ஆர்ம்ஸ் கிவர். இது எல்லாமே அந்த சேரிட்டியோட ரிலேட்டடான வேர்ட்ஸ் டீச்சர்ஸ், வேற ஒன்றும் இல்லை. சேரிட்டியோட ரிலேட்டடான வேர்ட்ஸ். சேரிட்டி அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றோம் தமிழ்ல? தாராளமாக கொடுத்தல். அந்த கொடுத்தல் அப்படிங்கும்போது அதுல ஒரு விஷயம்தான் என்ன பண்ணோம், ஒருத்தர் இரவல் கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக வாரி வழங்கக்கூடியது. இப்ப அவருடைய வேலை என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பசித்து இருக்கிறாங்களோ,
பசித்து இருக்கவங்களுக்கு உணவு கொடுக்கிறது. ஓகே, யார் எல்லாம் தாகமா இருக்காங்களோ அவங்களுக்கு உணவு கொடுக்கிறது. இப்படி கொடுக்கும் பொழுது கடவுளுடைய கருணை வந்து ஷேர் பண்றாரு அந்த மனிதர்களோடு. Are you following? Yes, sir. Yes, sir. The second doctor is alms giver, and the third doctor is in charge of dress. Those யாருக்கு உடை இல்லாமல் இருக்காங்களோ உடை கொடுப்பவர். Third doctor is in charge of clothing. யாரெல்லாம் உடை இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிறாரோ அவங்களுக்கு தேவையான உடைகளை கொடுக்கக்கூடிய வேலை. இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் பாத்தீங்கன்னா மேத்யூ சாப்டர் 25, மத்தேயு எழுதிய நற்செய்தி 25வது அதிகாரத்துல இருக்கு. அது வந்து 2ஆம் வருகையில இயேசுநாதர் சொல்ற விஷயமா இருக்கு. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பசியோடு இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுக்கவில்லை. நான் சிறையில் இருந்தேன், நீங்கள் என்னை சிறையில் வந்து சந்திக்கவில்லை. அப்படின்னா யாரெல்லாம் தேவையில இருக்காங்களோ அவங்களுக்கு போய் நம்ம உதவி செஞ்சா, ஏழைகளுக்கு உதவுகிறவன் கடவுளுக்கு என்ன பண்றான், கடன் கொடுக்கிறான் அப்படின்னு ஒரு செயின்ட் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த விஷயங்கள் தான் இங்க அழகா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த டாக்டர் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் ரெஃபரன்ஸ் டு கிவிங் garments to the poor people. யாரெல்லாம் உடையற்று இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உடை கொடுக்கிறது. எவ்வளவு தூரம் இவர் வந்து இறக்கப்படுவார் அப்படின்னா, சில பேர் சில டைம்ல ட்ரெஸ்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்கறதுக்கு பீரோல ட்ரெஸ் இல்லை அப்படின்னா தான் ட்ரெஸ்ல இருந்து ஒரு பீஸை கிழிச்சு கொடுத்துருவாராம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன். ஏன் அப்படின்னா இந்த ஒரு மனிதன் வந்து கடவுளுடைய பிரதிபிம்பமாக இருக்கக்கூடியவன். ஒரு மனிதன் இங்க ஆடை இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா கடவுளே ஆடை இல்லாம இருக்கிறாரு. ஒரு ராஜா வந்து ஆடை இல்லாம இருக்கக்கூடாது. அப்ப ராஜா வந்து ஆடையை வந்து அவருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஆடையிலிருந்து ஒரு பங்கை கிழித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனிதன் தான் அந்த 3வது டாக்டர். இந்த 4வது டாக்டர் வந்து பிரிசனர்ஸை பாத்துக்கிற வேலையில செய்யக்கூடியவர். யாரெல்லாம் வந்து ஜெயில இருந்து வர்றாங்களோ அவங்கள காப்பாற்ற வேண்டிய வேலை, அல்லது யாரெல்லாம் ஜெயில இருக்காங்களோ அவங்களுக்கு பிணை பணம் கொடுத்து மீட்கக்கூடிய வேலையை செய்பவர். யாருக்கிட்ட இவங்க ஜெயில இருப்பாங்க அப்படின்னா டர்க்ஸ், துருக்கியர்கள், 2வது முஸ்லிம்ஸ். அவங்க கிட்ட ஜெயில மாட்டியவர்களை தன்னுடைய சொந்த காசு கொடுத்து காப்பாத்தி கொண்டு வர வேலையை செய்பவர். அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு இல்ல, யாரா இருந்தாலும் சரி அவங்கள காப்பாத்தி மீட்டு கொண்டு வர வேண்டியவர். நல்லவங்க அதனால நான் காப்பாத்தினேன் அப்படின்னு இல்ல, நல்லவங்களோ கெட்டவங்களோ ஜெயில இருக்காங்களா அவங்கள போய் பார்த்து நமக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய வேலை ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை. அப்ப அந்த வேலைய அந்த ட்ரைனிங் கொடுக்கிறவரு தான் இந்த 4th டாக்டர். தென் the 5th டாக்டர் சிக் பீப்புளுக்கு இன்சார்ஜ். யாரெல்லாம் சாவும் தருவாயில் இருக்காங்களோ, யாரெல்லாம் சிக்கா இருக்காங்களோ, we call it as visiting the sick people. அவங்கள போய் பார்க்கக்கூடிய ட்ரைனிங் கொடுக்குறவரு. ஒரு கிறிஸ்தவன் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணும். யாரெல்லாம் சிக்கா இருக்காங்களோ அவங்கள போய் பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அவங்கள கடைசியா விண்ணக பயணத்துல கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கணும். அப்ப அந்த ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த 5th டாக்டர். ஓகே, அடுத்த 6th டாக்டர். ஆர் யூ டிராவலிங் வித் மீ? எதுவும் புரியாத எதுவும் விஷயம் இல்லையே, சிம்பிளான விஷயம் தான். அடுத்தது 6th டாக்டருடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த இறந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இறந்தவர்களுக்கு இறுதி சடங்கு செய்பவர். அதுவும் ஒரு மதத்துல இருக்கிறவங்க, ஒரு ஆன்மீகத்துல ஊன்றவங்க செத்தவங்களை அப்படியே போட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கு இறுதி மரியாதை செய்யணும். ஏன் இறுதி மரியாதை செய்யணும்? நாட் பிகாஸ் இட்ஸ் a human body, but this body is created by God in God's own image and likeness. அதனால அதுக்கு ஒரு honorable burial கொடுக்கிறது. அப்ப அந்த பெரியல் வேலையை செய்யக்கூடியவங்க, அதுவும் ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை. அப்ப இவரை கிறிஸ்தவ மறையில அவங்க என்ன பண்றாங்க, ட்ரெயின் பண்றாங்க. யாரு? ரெட் கிராஸ் நைட்டை ட்ரெயின் பண்ண வேண்டியது அவங்களுடைய வேலை. இப்ப 7th one, இந்த 7th டாக்டருடைய வேலை என்ன அப்படின்னா, இறந்தவர்கள் அப்புறம் இறந்தவர்களுடைய பிள்ளைங்களையும் பார்த்துக்க வேண்டியது யாருடைய வேலை? ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை. இறக்கும் தருவாயில இருக்கவனா பார்த்துக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். ஒருவேளை இறந்துட்டானா அவனுக்கு
இறுதி சடங்கு எல்லாம் செஞ்சு அவனுக்கு நல்ல ஒரு மரியாதை செய்யணும். அதோட அந்த குடும்பத்தை விட்டுட்டு போக கூடாது. அந்த குடும்பம் வந்து மேல வர்றதுக்கு உதவி செய்யணும். அதுவும் ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை. அப்ப இந்த வேலையில அவரை ட்ரெயின் பண்ணணும் ரெட் கிராஸ் நைட்டை. அப்ப இந்த டாக்டர்ஸ் they are going to take care of this training program. Okay, are you there? Yes, sir. Yes, sir. இப்ப ரெட் கிராஸ் நைட் அங்க வந்துட்டாரு, அவங்கள்ட்ட ட்ரெயின் ஆயிட்டார். ஓகே, மெர்சி வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. மெர்சி வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்னே இவங்க என்ன பண்றாங்க, அவருக்கு நல்ல ரிகரஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகே, ட்ரெயின் பண்ணோன்னே நம்மால என்ன பண்றாரு, he has become skilled. he has become skilled. பயங்கரமா ஆயிட்டார். in holy righteousness he became skilled. அந்த 7 பேரும் அவங்களுக்கு பக்கா ட்ரைனிங் கொடுத்து அவரை பக்காவா ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. ரெடி பண்ணி விட்ட உடனே நம்மால என்ன பண்றாரு, அடுத்த ட்ரைனிங், அடுத்த கட்ட ட்ரைனிங்க்கு அவரை கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்க, they are taking him up on a hill. ஒரு மலை மீது அவரை, ரொம்ப ஸ்டீப்பான ஹில். இந்த மலை மீது நம்ம போய் ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு, ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு அவரை ட்ரெக்கிங் கூட்டிட்டு போறாங்க. யாரு கூட்டிட்டு போறா, மெர்சி. மெர்சி வந்து அந்த 7 பேரும் ட்ரைனிங் கொடுத்தானா, ஓகே வெரி குட், நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க, சூப்பர் சார் அப்படின்னு கை தட்டிட்டு, அடுத்த கட்ட பயணமா நம்ம ஒரு மலை மேல ஏறணும், ரெட் கிராஸ் நைட், வாங்க போலாம். அங்க யார் இருக்கா அப்படின்னு கேட்டா, அங்க ஒரு சாப்பல் இருக்கு, அங்க ஒரு சின்னதா ஒரு ஹெர்மிட்டேஜ் இருக்கு, ஒரு பிரேயர் ஹவுஸ். அங்க ஒரு ஓல்டு மேன் இருக்காரு, ஒரு மங்க் இருக்காரு, அவரை பார்க்க போவோம். அந்த மங்குடைய பேர் என்ன அப்படின்னா கான்டெம்ப்ளேஷன். கான்டெம்ப்ளேஷன்ங்கிறது அந்த மங்குடைய பெயர். அந்த கான்டெம்ப்ளேஷன், அவரை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி அந்த அப்ஹில் ஜேர்னி போறாங்க. அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன், ஃபாலோ பண்ண முடியாத வேகம்லாம் இல்ல டீச்சர்ஸ்? No, sir. No, ஓகே, sir. ஃபாலோ பண்ண முடியுது. வெரி குட். இப்போ அந்த ஓல்டு மேன் பாத்தீங்கன்னா he is very blunt. அவருடைய ஐஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, பிளண்டா இருக்கு. ஆனா அவன் எப்படி இருக்கான் பாருங்க, அவனுடைய கண்கள் வந்து கடவுளை பார்க்க முடியுது, ஆனா இந்த உலகத்தை பார்க்க முடியல. எந்த கண், யாருடைய கண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னா ஈகிள்ஸ் ஐ மாதிரி இருக்கு அவனுடைய ஐ. இந்த உலகத்தை பார்த்தா அவனுடைய கண்ணு வீக்கா இருக்கு, ஆனா ஹெவனை வந்து அவன் எப்படி பாக்குறான், ஈகிள் மாதிரி பாக்குறானா. ஓகே, அவனால அந்த காடை வந்து பார்க்க முடியுது, நேருக்கு நேர் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா அவன் பேரே கான்டெம்ப்ளேஷன். ஆழ்நிலை தியானத்துல நீங்க கடவுளை நேரா பார்க்கலாம், யார வேணுமோ பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் படிச்சீங்கன்னா ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சா அவங்கள மாதிரி படிச்சீங்கன்னா, அந்த புத்தகங்கள்லாம் படிச்சீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு இடத்துல எழுதுறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சா என்ன சொல்றாருன்னா, நேற்று நான் வந்து அல்லாவை பார்த்தேன், ஏசு கிறிஸ்துவை நேரா பார்த்தேன், ஐ வாஸ் டாக்கிங் டு தெம். எப்படி சார் என்ன இப்படி சொல்றாரு இவரு அப்படின்னா, நீங்க ஆன்மீகத்தை ஆழ்ந்து ஒரு ஆழ்நிலை தியானத்துல உள்ள போகும்போது all the celestial beings will be clearly visible to you. அந்த விஷயங்கள் தான் இங்க அவங்க சொல்றாங்க. அப்ப இவரு பாத்தீங்கன்னா he is aged sire. அவருடைய முடி எப்படி இருந்தது அப்படின்னா, his hair was completely snow in color. மலை மீது இருக்கக்கூடிய அந்த மனிதன், அவனுடைய ஹேர் வந்து ஸ்னோ இன் கலர், அப்படியே ஃப்ராஸ்ட் கலர்ல இருந்தது. ஓகே, அவரு பார்க்கும் பொழுது ஒரு ட்ரீ, ஒரு மலை மேல இருக்க ஒரு ட்ரீ, ஒரு ஹிமாலயாஸ்ல இருக்கிற மலைன்னு வச்சுக்கோ, அந்த மலை இருக்குல்ல, அந்த மலை மேல ஒரு ட்ரீ மேல அப்படியே பனி படர்ந்து இருந்தால் எப்படி இருக்குமோ, ஒரு ஓக் ட்ரீ மாதிரி அந்த ஓக் ட்ரீல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் எல்லாம் அப்படியே பனியால மூடப்பட்டு இருக்கிற மாதிரி, இந்த ஆளும் வெள்ளை வெளியேறுன்னு மேல எல்லாம் ஒயிட் கலர்ல இருந்துச்சு. அவருடைய பாடி ஃபுல்லா வெளுத்து போய் இருந்தது. ஏன் அப்படின்னா அவர் வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஓகே, ஹிஸ் மைண்ட் வாஸ் ஹைலி ஸ்பிரிச்சுவல் பட் ஹிஸ் பாடி வாஸ் வீக். மைண்ட் வந்து ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்கா வைப்ரண்டா இருந்தது, ஆனா பாடி வந்து ரொம்ப வீக்கா இருந்தது. இப்ப இந்த மனிதன் என்ன பண்றாரு, தூரத்துல மெர்சியும் நம்ம ரெட் கிராஸ் நைட்டும் வர்றதை பார்த்துட்டு கேக்குறாரு, நீங்க யாரு, இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறார். Okay, that is in stanza number 49. What is your purpose of coming here? எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க, எதற்காக இந்த மலைக்கு வந்திருக்கீங்க?
இந்த மலை வர்றதுக்கு ஒரே காரணம் என்ன? கடவுளை பாக்குறது தான். ஆனா நீங்க சும்மா ஏதாவது வழி தவறீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அதுக்கு வந்து மர்சி சொல்றாங்க, சாமி இந்த மலைக்கு நாங்க வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா ஹெவனை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். அந்த ஒரு வேட்கையில தான் இந்த மனுஷன் இருக்கிறான். ஹெவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையில இருக்கான். அதனால நீங்க தான் ஹெவனை பத்தி இவனுக்கு சொல்லி கொடுக்கணும். விண்ணகத்தை பற்றி இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது. அவரு டவுட்ஃபுல்லா கேக்குறாரு, உண்மையாலுமே வா யாரு உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சது அப்படின்னா, உண்மையாலுமே எங்களை இங்க அனுப்பிச்சு வச்சது யாரு அப்படின்னா ஃபெய்த் தான் அப்படின்னு. ஓஹோ, ஃபெய்த் உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்களா? வெரி குட். ஓகே, அப்ப ஃபெய்த்தே அனுப்பிச்சிருக்காங்கன்னா உண்மையாலுமே நீங்க வந்து கடவுளை தேடிதான் வந்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, வாங்க நான் உங்களுக்கு ஹெவனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கிராஸ் நைட்டை இவர் அட்ரஸ் பண்றாரு பாருங்க. மை டியர் மேன், யூ ஆர் 3 times blessed. நீ 3 முறை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறாய். ஏன் அப்படின்னா இங்க வந்திருக்க ஒரு விஷயம். ரெண்டாவது, உன்னுடைய ஃபாதர் வாஸ் அ கிங். முன்னறிவிக்கிறாரு, அப்படியே சும்மா சொல்றாரு, உன்னுடைய அப்பா வந்து ஒரு கிங். ரெண்டாவது, you were taken away by a fairy and you have become a subject of the fairy queen. அந்த fairy queen உடைய கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நைட்டா இருக்க. So நீ already blessed 2 times. Now you are blessed for the 3rd time because you are going to see God. அதனால நீ என்ன பண்ணணும்? இன்னும் நிறைய பிரேயர் பண்ண வேண்டியது இருக்கு தம்பி. நிறைய நல்ல காரியம் செய்ய வேண்டியது இருக்கு. அதெல்லாம் செஞ்சீனா நீ கடவுளை பார்க்கலாம். Okay, are you there? Yes, sir. Okay, அப்படி சொல்லி முடிச்சுட்டு இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மர்சியை பார்த்து அவர் சொல்றாரு, this man யாரு? Who is the man now we are talking about? Contemplation. Contemplation. ஆழ்நிலை தியானம். Contemplation is telling mercy, நான் வந்து விண்ணகத்தை பத்தி எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த வேலையை நீயே செய்யலாம். ஏன் அப்படின்னா உன்னை பத்தி உனக்கே தெரியாம இருக்கு. யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ ஃபேரி, யூ ஆர் ஃப்ரம் த ஹெவன். நீயும் ஹெவன்ல இருந்து வந்த ஒரு பெண்மணி தான். அதனால நீயே என்ன பண்ணலாம், அழகா என்னால வந்து இந்த மலை மேல ஏறி போக முடியாது, இன்னொரு மலை இருக்கு, அந்த மலை மேல ஏறணும். அதனால நானும் வர்றேன். ஆனா என் கூட யாரும் வரணும், எனக்கு துணையா ரெட் கிராஸ் நைட்டுக்கும் எனக்கும் துணையா நீயும் வரணும் அப்படின்னு மர்சியையும் கூட்டிட்டு ஒரு மலை மேல ஏறி போறாங்க. ஒரு மலை மேல ஏறி போய் அந்த மலை எப்படிப்பட்ட மலையாக இருந்தது அப்படின்னா, they climbed up a mountain and that mountain was like the great mountain. எந்த மவுண்டைன் அப்படின்னா லைக் மவுண்ட் சைனாய், சீனாய் மலை போல ஒரு பெரிய மலையில் ஏறினார்கள். பைபிள்ல இருக்கிற எல்லா மலையும் இங்க பேச போறாங்க. சீனாய் மலை, அந்த சீனாய் மலையை பத்தி என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பழைய ஏற்பாட்டுல அப்படின்னா, அந்த மலை எப்பொழுதுமே மேகத்தால் சூழப்பட்டு இடி முழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மலையாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கடவுள் வந்து இறங்கி வந்து மோயிசனிடம் பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, நமக்கு இந்த மவுண்ட் சைனை அப்படிங்கிற அந்த சீனாய் மலையில தான் மோயிசனுக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அதுவும் இங்க இருக்கு பாருங்க. where in stone with bloody letters by the hand of God the bitter doom of death and baleful moon he did receive while flashing fire above him shone. மோயிசனுக்கு அந்த மலையில் தான் என்ன பண்ண எது கொடுத்திருக்காரு கடவுள்? 40 பகல் 40 இரவு மோயிசன் வந்து என்ன பண்ணாரு? தியானத்துல இருந்தாரு. அங்க கடவுள் வந்து அவர்கிட்ட பேசி ஒரு கற்பலகையில 10 கட்டளைகள் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பைபிள்ல இருக்கு. அந்த மலை மாதிரி ஒரு மலை இருந்தது. ரெண்டாவது, ஒலிவ மலைன்னு ஒரு மலை இருந்தது. ஜீசஸ் கிரைஸ்ட் அடிக்கடி இந்த ஒலிவ மலையை பத்தி பேசியிருக்காரு. அந்த ஒலிவ மலை போல ஒரு அழகான மலை இருந்தது. அந்த மலையை பத்தி எந்த கவிஞனும் கவி பாட முடியாத அளவுக்கு ஒரு எழில் கொஞ்சம் ஒரு மலை. அந்த ஒரு அழகான மலை போல இருந்த ஒரு மலை மேல ஏறி போய் எங்க என்னத்தை காட்டினாரு? ஆப்போசிட்ல தூரத்துல ஹெவன் இருந்தது, அதை காட்டினாரு. ஒரு பெரிய மலை மேல் இருந்து
ரெட் கிராஸ் நைட்டுக்கு ஹெவனை காட்டினாங்க. அதை பார்த்தோன்னே என்ன பண்றாரு ரெட் கிராஸ் நைட்டு அப்படியே திகைத்து போய் நின்றார். ஏன் அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா நிறைய வானதூதர்கள் இங்கும் அங்குமாக சுற்றி திரிந்தார்கள். அப்ப இவர் கேட்கிறாரு, இந்த நேஷன் எந்த நேஷன் சார்? இந்த மாதிரி ஒரு தேசத்தை வந்து நான் மேப்லயும் பார்த்தது இல்ல. நானும் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன், பல நாடுகளை சுத்தி திரிஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தேசம் இருக்கிறதா எனக்கு தெரியாதே. இந்த அன்னோன் தேசம் அதனுடைய பேர் என்ன அப்படின்னு கான்டெம்ப்ளேஷன் ரெட் கிராஸ் நைட் கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, இந்த தேசத்தினுடைய பெயர் புதிய எருசலேம். இது கடவுளால் கட்டப்பட்டது. கடவுளின் மக்களுக்காக, கடவுள் தேர்ந்தெடுத்த மக்களுக்காக கட்டப்பட்டது. யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை கழுவிட்டு, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவிட்டு யாரெல்லாம் புனிதர்களாக மாறினார்களோ அவர்களுக்கான இடம் இந்த புதிய எருசலேம் அப்படின்னு சொல்றாரு. இந்த எருசலேம்ல ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டி பேரு கிளியோபோலிஸ். சாரி, இல்ல, இந்த கிளியோபோலிஸ் அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு சிட்டிக்கு போயிருக்கேன் சார். அந்த சிட்டி இவரு ரெட் கிராஸ் நைட் சொல்றாரு. நியூ ஜெருசலேம் பத்தி சொன்னது யாரு? கான்டெம்ப்ளேஷன். கான்டெம்ப்ளேஷன் சொல்றாரு. நியூ ஜெருசலேம் பாருங்க எவ்வளவு பெரிய சிட்டி, அங்க கடவுளுடைய மக்கள் தான் இருக்காங்க, எவ்வளவு அழகான எழில் கொஞ்சம் இடம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது இவரு சொல்றாரு, எனக்கும் ஒரு தேசம் தெரியும். அந்த தேசத்தினுடைய பேரு கிளியோபோலிஸ். அப்படின்னா இது வந்து ஃபேரி கிங்டம். அங்க ஒரு ஃபேரி குயின் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அழகான தேசம் தான் எனக்கு தெரியும். ஆனா அது மன்னக எருசலேம். ஓகே, அது பேரு மன்னக எருசலேம்னு இவரே சொல்லிக்கிறாரு. ரெண்டாவது அங்க இன்னொரு பேரு இருந்து கால் பாந்தியா. பாந்தியா அப்படிங்கிற டேர்ம் எதுக்கு இவங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, டு ரெஃபர் டு டிஸ்ட்ரிக்ட் கால் வெஸ்ட் மின்ஸ்டர். ஓகே, வெஸ்ட் மின்ஸ்டர், MINSTER, வெஸ்ட் மின்ஸ்டர் ஆபின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வெஸ்ட் மின்ஸ்டர் ஆபி, அந்த பிளேஸ் சொல்றாரு. அங்க அந்த இடம் தான் எனக்கு தெரியும், இந்த இடம் ரொம்ப அழகான இடம் அப்படின்னு சொன்னோன்னு அவரு சொல்றாரு, இந்த மன்னகத்தில் இருக்கும் கான்டெம்ப்ளேஷன் இப்ப சொல்றாரு, இந்த மன்னகத்துல இருக்கிற இடம்லாம் ஓகே தான் தம்பி. ஓகே, நீ வந்து அந்த ஃபேரி கிங்டம்ல இருந்த அதுவும் ஓகே தான். ஆனா அந்த ஹெவன்லி, அந்த எர்த்லி க்ளோரி எல்லாம் என்ன ஆகும், ஒரு நாள் அழிஞ்சு போயிரும். ஆனா இந்த ஹெவன்லி கிங்டம் தான் எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு ரெட் கிராஸ் நைட் சொல்றாரு, சார் நான் வந்து ஏதோ ஒரு கிங்குடைய பையன்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இஸ் இட் டைம்? ஒருவேளை 1.5 hours தான் ஷெட்யூல் பண்ணேன், எதுவும் கட் ஆயிடுமா டீச்சர்ஸ்? Are you here listening? Yes, sir. Okay. இன்னும் ஒரு 5 minutes இருக்கும், முடிச்சிருவோமா? ஒருவேளை எதுவும் கட் ஆகலைன்னா we will go ahead. Okay, sir. என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு அப்படின்னா, you are the son of a king. You are the son of a king அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல நீ என்னவா இருப்ப அப்படின்னா, you will become Saint George, the patron saint of England. You will be the sign of victory அப்படின்னு அவருக்கு ஒரு எதிர்காலத்துல ஜார்ஜ் என்னவாக போறாரு, இந்த ரெட் கிராஸ் நைட்டு செயின்ட் ஜார்ஜ் ஆக போறாரு. அவரு வந்து த ஜார்ஜ் ஆஃப் இங்கிலாந்து ஆக போறாரு, சைன் ஆஃப் விக்டரியாக நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு நம்ம ரெட் கிராஸ் நைட் சொல்றாரு. அப்ப இந்த இடமே ரொம்ப சூப்பரான இடமா இருக்கு சார், பேசாம நான் இங்கே இருந்துடவா அப்படின்னு அவர் சொல்றாரு, டே தம்பி, இந்த இடத்துல நீ வருவ, ஆனா அதுக்கு முன்னாடி நீ இந்த உலகத்துக்கு போய் நீ செய்ய வேண்டிய வேலை இருக்கு. என்ன அது? யுனாவுடைய பேரண்ட்ஸை நீ காப்பாத்தணும்ல, அதனால அந்த வேலைய நீ செய்ய போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்றாரு, உங்க அப்பா வந்து ஒரு சாக்சன் கிங், நீ பிறந்த உடனே ஒரு ஃபேரி குயின் எடுத்துட்டு போயிட்டா, அந்த பழைய கதை நான் ஏற்கனவே சொன்ன கதை. ஃபேரி குயினை எடுத்துக்கொண்டு ஒரு ஃபேரி வந்து எடுத்துக்கிட்டு போய் தன்னுடைய நீ இருந்த இடத்துல தன்னுடைய குழந்தைய வச்சுட்டு உன்னை கொண்டு போய் ஒரு மறைவான இடத்துல வச்சிருந்தா, அந்த மறைவான இடத்த வந்து ஒரு ஃபார்மர் வந்து டில் பண்ணும்போது கண்டுபிடிச்சாரு, நீ உன்னை ஃபார்மர் சனா வளர்த்தாரு. அதனால நீ என்ன பண்ண, ஒரு ஃபார்மர் சனா வளர்ந்து பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு அட்வென்ச்சருக்கு ஆசைப்பட்டு ஃபேரி குயினுடைய கிங்டமுக்கு போய் நீ அங்க சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்த. அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சு உன்னுடைய வாழ்க்கையின் அந்த முழுமையை அடைந்து நீ வரும் பொழுது
யாரா வருவ இந்த உலகத்துக்கு? ஹெவனுக்கு வரும் பொழுது நீ என்னவா வருவ? செயின்ட் ஜார்ஜா வருவ. அப்ப செயின்ட் ஜார்ஜா வர்றதுதான் உனக்கு பெருமை. அதனால போய் உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புறாரு. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ற, ரெட் கிராஸ் நைட்டு, ஓகே நான் போயிட்டு வரேன் சாமி அப்படின்னு பாபா படத்துல ரஜினி அங்க வந்து பாபாவை பார்த்துட்டு அங்க இருந்து திரும்பி உலக பக்கம் திரும்புற மாதிரி இவரு திரும்பி அந்த மலையில இருந்து கீழே பாக்குறாரு. அப்படியே அந்த உலகம் வந்து இருட்டா தெரியுது. ஐயோ என்ன சொல்றாரு சாமி, என்ன இது எல்லாமே இருட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, நீ விண்ணகத்தை பார்த்துட்டீல, ஒரு தடவை விக்டரிய பார்த்துட்டீங்கன்னா உனக்கு தோல்வியே பிடிக்காது. ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ரேங்கை பார்த்துட்டீங்கன்னா உனக்கு பின்னாடி இருக்க ரேங்க்ஸ் எல்லாம் பிடிக்காது. அப்ப ஹெவனை பார்த்தவனுக்கு, அந்த பிரைட்னஸை பார்த்தவனுக்கு டார்க்னஸ் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்றாங்க, அவர் நேரா வந்து யுனாவை பாக்குறாரு. யுனா வந்து ரொம்ப டல்லா சோகமா உட்கார்ந்துருக்காங்க. ஆனா ரெட் கிராஸ் நைட்டு நல்ல பிரைட்டா வர்றதை பார்த்தோன்னே யுனா பிகம்ஸ் வெரி ஹாப்பி. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஓகே நம்ம அட்வென்ச்சருக்கு தயாராகிட்டோம், வாடா மாப்பிள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா சீலியாவுக்கும் அவங்களுடைய 3 டாட்டர்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்பி கேண்டோ 11ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நம்ம நேரா அந்த ஈடன் அப்படிங்கிற பிளேஸுக்கு போக போறாங்க. யுனாவுடைய பிளேஸுக்கு பேரு கிங்டம் ஆஃப் ஈடன். அங்க போய் அந்த டிராகன், ஒரு பழங்காலத்துல இருந்த டிராகனோடு இந்த நைட்டு வந்து 2 நாள் அயராம சண்டை போட்டு 3ஆவது நாள் அந்த டிராகனை கொன்னு வெற்றி வீரராக இயேசு கிறிஸ்து போல இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு, சாவோடு போராடி 3ஆம் நாள் சாவிலிருந்து வெற்றி பெற்றார். சோ ரெட் கிராஸ் நைட் இஸ் கிரைஸ்ட் ஃபிகர் இன் ஃபேரி குயின் புக் 1. ஸோ அதுதான் நாளைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். So with that, I put a full stop to today's session. Okay. Thank you, teachers.